அதான் டேய் அவனுங்க வந்து ஃபேன் பேஸ் தான் இல்லடா, பாஸ் பேஸ்டா அவனுங்க. பாட்டு புரியல. பேஸ் இல்ல, பாட்டு பேஸ் தெரியுது. ஆனா அதுக்கு ஈக்குவலா ஃபேன் பேசிங் இருக்குதுல்ல. அதான் இருக்கு, நான் 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 அதான் சொல்றேன். பெரிய லீடர் எடுத்தா அவன் ஒருத்தன் வரவே மாட்டான் திருப்பியும். திரும்ப ஈக்குவல்னு சொல்லாதீங்க, அதை விடன்னு சொல்லுங்க. அதான் இல்ல சரிக்கு ஒரு சமமா வச்சு பேசாது. நீடு டேய் கூட ஆனா இல்ல 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 போடுற இல்ல இல்ல நான் போடுற டேக்ல இல்ல போடுற டேக்ல போஸ்ட் எல்லாம் இருக்குது பாரு. ஒருத்த மினிமம் ஒரு 100 வீடியோ 100 டெம்ப்ளேட் எத்தனை வரேன்டா. எப்படி அப்ப என்ன வரேன்னு பாக்குறேன். கூகுள்ல போயிட்டு இல்ல 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 சொல்லு சொல்லு. ஒன்னு 2 3 10 வாட்டி போடுவான். இல்ல கூகுள்ல போயிட்டு ட்விட்டரோட சம்மரிய படிச்சுக்கணும். எத்தனை டைமுக்கு போடணும், 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போட்டே இருக்கும். ஏய் எனக்கு தெரிஞ்சு 1 மில்லியன் தாண்டி இருப்பாரு அன்னைக்கு டேக் மதியானமே. அப்புறம் இந்த ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இவ்வளவு ட்வீட் தான் அது பிரச்சனை இல்லையா? அந்த டைம் லிமிட் தான். இல்ல ப்ளூ டிக்னால இஷ்டம் முடியும் ஓட்டுன்னு இருப்பாங்க. கவலை இல்ல. அது விஎஃப்டி இருக்கான் பாரு, விஎஃப்டி ஆக்டிவா இருந்தாலும் முடிஞ்சு வித்து. டார்கெட்ல வேணாம், போடுற வரைக்கும் போடுங்க. டார்கெட்லாம் தேவையில்ல, டார்கெட்டாவது மயிராவது இஷ்டத்துக்கு போடுறான். வெரிஃபைட் ஐடிலாம் பிரச்சனை இல்லடா. வெரிஃபைட் ஐடிலாம் எவ்வளவு வேணா போடலாம்டா. அதான் வெரிஃபை, அதான் நான் சொல்றேன். இப்ப நான் வெரிஃபைட் இல்ல, அந்த டைம் மட்டும் தான் கொஞ்சம் இது. அது ரீட்வீட் அடிச்சு பசங்க இது பண்ணாலே போதும், அதிகமா விட மாட்டேன். புனிது ப்ரோ ரீட்வீட் பண்ணாலுமே ஒரு குறிப்பிட்ட ட்வீட்ஸ் தான் போட முடியும். ஆனா ஜாக்கு இது சொல்லுவான் தெரியுமா, என்னதான் வந்துட்டு மென்டலா அடிச்சாலும் ஆமை அடிக்கிற சுகம் வர. ஆமை அடிக்க நிறைய கண்டென்ட் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஸ்பேஸ்ல மென்டல் நானே அடிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தானுங்க. ஆமாங்க, என்னன்னா நான் விஜய் வந்து சினிமா இது அரசியலுக்கு போயிடுவாரு, சினிமா விட்டு அஜித் இது பண்ணி போயிடுவாரு, அதாவது டூரிசம் தொடங்கிடுவாரு, எப்படா வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்டலானும் ஐயோ இவங்களும் குள்ளனும் காத்துக்கிறீங்க. எனக்கு ஒரு டவுட் இல்ல இரு, விஜய் அரசியலுக்கு போயிட்டு ரஜினி பைக் ஓட்ட போனா அப்ப சாரி அஜித் பைக் ஓட்ட போனா அப்ப ரஜினி பாடையில் தானே போவான். ஏடா இது லாஜிக்? இந்த வயசுல என்னடா பண்ணுறீங்க? இல்ல இதெல்லாம் நம்ம போறதுக்குள்ளேயே அவரு போயிடுவாரு. இல்ல ஒரு தனுஷ் ஸ்பெஷல் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தானுங்க. விஜய் அஜித் எல்லாம் ஆளு ஒன்று நாங்க இல்ல அலெக்ஸ் கீழே ஆமை உட்காந்து பாத்துட்டு இருக்குது. அலெக்ஸ் ஒருத்தன் ஹாலிவுட் ஸ்டார் தனுஷ்னே பேர் வச்சிருப்பான்டா. இல்ல யாரும் சிரிக்க கூடாது. நாளைக்கு இந்த டேக் அனௌன்ஸ்க்கு முன்னாடி பேஸ் போடுவோம், ஓகேவா? டேக் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி பண்றதுக்கு வந்து ஓகே எல்லா அப்டேட், ஓகேவா? நம்ம இதுக்கப்புறம் நம்ம சைடு வரக்கூடாது, நீங்க அந்த மாதிரி அடிப்போம். இல்ல இப்ப போன வருஷம் ஜனவரி வந்து அஜித்த பாட கட்டி ஒரு நிமிஷம் சொல்லு. அந்த பீஸ் ப்ரோ அந்த விஎஃப்டி அட்மின் மட்டும் ஆக்டிவா இருக்க சொல்லுங்க. லீடு வர மாட்டான். அன்அபிஷியல் டேக் இது, ஒபிஷியல் டேக் கிடையாது. இல்ல அன்அபிஷியல் டேக் தான். பாசிட்டிவா இருந்தா போடலாம்ல, அவனும் போடுவான். இது நெகட்டிவ் டேக் கிடையாது. அதான் பாசிட்டிவா இருந்தா போட வாய்ப்பு இருக்குது. அவனே வந்து முன்னந்து போட வாய்ப்பு. ஏய் 1 இயர் anniversary தானே வாரிசு. அதனாலதான் சொல்றேன் அன்அபிஷியல் டேக். நமக்கு நிறையவே கண்டென்ட் இருக்கு, நமக்கு இதுவே போதும். நம்ம எதுக்கு இல்ல 1 இயர் ஆஃப் நம்பர் 1 வாரிசுன்னு போட்டுலாம் மாட்டிருக்கிறானு. 1 இயர் நம்பர் 1 வாரிசுன்னு போட்டுடலாம். நல்லா இருக்கு. அவன் கைய இறக்கண்டு அஜித் கடவுள் அடிக்கிறவரு எல்லா வீடியோ இறக்கண்டா. மொத்த எல்லாம் சிபி பிடிங்க. கையை தூக்கிட்டு மேலையும் கீழையும் காட்டுவாங்க. ஒரு நிமிஷம்ப்பா, நீங்க வந்து டேக் போட்டுக்கோங்க. ஆனா அது பொங்கல் மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா பொங்கல் தான் இது பண்ணணும். ஏன்னா லியோ அதுக்கப்புறம் வந்து இத சம்பவம் எல்லாம் பண்ணிடு. ஓகே பண்ணுவோம். ஆனா அலெக்ஸ் நம்ம ஏன் இப்படி போடக்கூடாது? அடிமை தாயிலே அஜித். அது வந்து நம்ம தனியா போட்டுக்கலாம்.
இது anniversary celebration டா. குஞ்சு anniversary 2 hour மாதிரி celebration. ரெண்டு hour மாதிரி போடுங்க, லென்த்தா போட்டு விட்டுறாதீங்க. 2 hour மாதிரி போடுங்க. வாரிசு எல்லாம் பண்ண சம்பவம் மறக்கவே கூடாது. ராபின் போயிட்டா. அது என்னன்னா இப்ப ஒரு அப்டேட் வரும்போது என்னென்ன ஐப் பண்ணுவோம், வருது வருது வருதுன்னு அந்த மாதிரி வந்துட்டு ஐப் ஏற்றி விட்டு அஜித் பின்னாடி ஒரு ஆசனம் வயல சொல்லிடுவோம், ஒரு பெரிய ஒரு சோளத்தை எடுத்து. அவ்வளவுதான், சின்ன சிம்பிளா இருக்கும். ரொம்ப பெருசா அதை ஐப் இதெல்லாம் அது தேவையில்லை. குஞ்சு இல்லாம அஜித் அதான் நார்மலா இல்ல, ஆமனாலே நம்ம சைடு அடிப்பானுங்க, கொஞ்சம் ஐப் ஏற்றி அடி. புரியுதா? சிம்பிள். டேய் அஜித் அடிக்கிறனால மொத்த ஊருக்கு கிளம்பி வரும்டா. கவலைப்படாத. ஏய் ஒரு அடியா தலைவன் அடிச்சு க்ளோஸ் பண்றாதீங்கடா, கொஞ்சம் அப்படியே இல்ல விட்டுருங்க. இல்ல இந்த புண்டைக்கு வந்துட்டு இருக்குது. உன் கோட்டா முடிஞ்சதுல இது ஏன் கோட்டா வாட்டா. அப்படியே பார்த்து கொஞ்சம் விட்டு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த வீக்கெண்டுக்கு யூஸ் ஆவா. போன வாட்டி 1 million போட்டோம், இந்த வாட்டி 2 million போட்டு முடிச்சு விட்டோம். நாளைக்கு அவனை புதைக்கிறோம், அவ்வளவுதான். ஒரே வார்த்தையா. இல்ல ஏசா, ஆனா இல்லடா ஏசா, இங்க யோசிச்சு பார்த்து எப்படி இதுல இவனை போட்டுட்டு நீ அமிச்சுட்டு நான் போடுற மாதிரி இருக்குது. அப்படியே போட்டு அப்படியே வீக்கெண்ட் அனுப்பி விடுமாமே. இல்ல பொங்கல் இல்ல, பொங்கல் நடுவுல வந்துட்டு எப்படியோ போர் அடிக்கும். இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு அஜித்தை காணாம போடமாக்கிடுங்க. நான் வந்துட்டு ஸ்டார்டிங் அந்த போகி தானே, இல்ல போகி தான் நம்ம டாக் போடுறோம்ல, போகி வந்துட்டு அஜித்தை பழைய பொருள் அஜித்தை ரஜினியை கொளுத்தனா 4 கட்டை தான் சீரம் போயிடும். இவெல்லாம் தடியா ஊத்திட்டே இருக்கணும். பெரிய கட்டையா இருக்கு, ஊரே சாப்பிடலாம். ஒரு ஊரே இல்ல இவன் சாமி எனக்கு ஊட்டி விடுவான். வேணா நீயே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு காலேஜ்க்கு எல்லாரும் விஜய் ஃபேன்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. பரமா மியூட் பண்றா, வீட்ல ஒரு தம்பில பேசுறாடா. யாருக்கு படுத்துறாடா? இல்ல நிதிஷ் எங்கடா? அவன் நிதிஷ் தான். அவன் தம்பி என்ன கேட்டானா, இதான் உங்க விஜய் ஃபேன்ஸா பாத்துக்க அப்படின்ட்டு அப்படியே கூட்டுன்னு போயிட்டு அவங்க அஜித் டிபி எல்லாம் இருக்கும் ஸ்பேஸ்ல, அந்த காட்டுப்பா அப்படியே மஜாவா இருக்கும். தூக்குதுற பசங்கள் கீழே நம்ம தலைவனே இருக்கான்டா. ஆஃப்லைன் போட்டோ பாருங்க, எல்லாம் இன்னும் மஜாவா இருக்கும். சரி விடு. அப்ப என்னது இல்லடா டேட் என்ன இன்னைக்கு? அஜித் ஃபேன்ஸ் ஸ்குவாட் பண்றதுக்கு அஜித் ஆஃப்லைன் மாஃபியாவோட வீடியோ எல்லாம் எடுத்து இல்ல இன்னைக்கு 8 இல்ல இன்னைக்கு டேட் 8 9/10 அன்னைக்கு 2 நாள் ஐப்பேத்தி அடுத்த நாள் வந்துட்டு டேக் இறக்குறோம், அவனை ஓக்குறோம். அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். 14ஆம் தேதி படம் தெரிஞ்சுச்சுன்னா 10 ஈவினிங் தான் டேக் போடுறோம் 6 மணிக்கு. என்னது 10ஆம் தேதி? ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதுல. ஆமாண்டா 10ஆம் தேதி தான் ஈவினிங் தான் போறோம். 10ஆம் தேதி 6 மணிக்கு படம் 11 ரிலீஸ் ஆச்சு இல்ல? ஆமா நாளைக்கு ரிலீஸ்னா இன்னைக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து தான பண்ணுவோம். ஆமா ஓகே வரட்டும், அனௌன்ஸ் பண்ணிட்டு வரணும். சரி விடு. சூர்யா ஃபேன்ஸ் ஸ்ட்ரென்த் ஒரு வாரம் நம்ம எடுத்தாச்சு லீஸுக்கு. ஆமே ஆனா இல்ல ஏச யார் தருவா? எடுத்தா விட்டுருவாடா, வரண்டா போட்டுருவா. நிம்மதியாவே இருக்கணும்டா. இந்த வருஷம் ஃபுல்லா அழ வச்சுட்டே இருக்கணும் அவனுக்கு. ஹைலைட்னால விமல் ஃபேன் ஒரு ஐடி ஃபேக் ஐடி, அது கீழே போய் டாக் ஒரு கூப்பிடுறான்டா. அது வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் அந்த டெம்ப்ளேட். யாருக்காச்சும் கோஸ்ட் கொடு கீழ தாஸ். இந்த ஜாக் புண்டை மேல வா. ஜாக் மேலோடா. குடியாரத்தா இல்ல வீட்ல உட்கார்ந்து உன கட்டி ஊத்தி நிக்குது. டேய் கோஸ் கொத்தலே பக் ஆயிடுறா. வேற யாருக்காவது வா பக்காரா திரும்ப டாக் எவ்வளவு நேரம் போடுறீங்க நீங்க? 6 ஹவர் போடுறீங்க. 6 ஹவர்ஸ் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஹரிக்கு கொடு. சரிடா டாக் அனௌன்ஸ் பண்ணலாம் தெரியும். இன்னும் நாளைக்கு தான் தெரியும். நம்ம ஏதாவது சொல்ல போயிட்டு ஆமா ரெக்கார்ட் பண்ணிட்டு பாத்துட்டு
டேய் அலெக்ஸ், அந்த 50 days ஆஃப் லியோ டேக் வர வந்ததுல 24 hours போட்டிருந்தா கண்டிப்பா 1.5 million தாண்டிட்டு இருக்கும். ஆமா நைட்டே வந்து 700 அதான் இல்ல இப்ப நடந்துச்சு பாத்தி அதே மாதிரிதான். நைட்டே அஜித்தை வந்துட்டு எல்லாரும் ஷார்ட்டை போட்டு முடிச்சுட்டு போய் தூங்கிட்டோம். இவன் வந்துட்டு 24 மணி நேரம் வா 24 மணி நேரம் வா, நான் எதுக்கிட்ட வரணும்? அதான்டா இல்லடா என்ன கேட்டா இல்ல 24 hours போடுறதே விஜய் ஃபேன்ஸ் பர்த்டே மட்டும் தான். ஏன்னா வந்துட்டு June 21 வந்துட்டு லுக் வரும். அப்ப நம்மளும் ஒரு டேக் போடுவோம். June 22 தான் பர்த்டே. அது ஒரு நியாயங்குது. அவனுங்க இவனுங்க மாதிரி எல்லாரும் வெட்டி புண்டையா இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்காங்கடா. எனக்கு அதான் புரியல. இவனுங்க ஊர் சைடுல மாடு மேய்ச்சிட்டு வைகால்ல உட்காந்து பேசிட்டு இருப்பானு போன வச்சுட்டு. இவனுங்க மாதிரியே எல்லாரும் இருப்போம். இல்ல ஹேசன், நீ யார சொல்ற மாடு மேய்ச்சிட்டு விவசாயம் சொல்லிட்டு? எனக்கு அவரு தானே போறேன். கபில இல்ல ப்ரோ. இல்ல நைட்டு 11 மணிக்கு மேலனா ராக்கி சிக்னல் கொடுத்துட்டான்னு வந்தாரு. ராக்கி சிக்னல் இல்ல, ராக்கி சிக்னல். ஹேசா, உனக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, நம்ம பசங்க இந்த பக்கம் டேக் ஓட்டிட்டு இருந்தானுங்க. அது மென்ஷன் பண்ணதே நைட்டு 12 மணி இருக்குதா. அது 12 மணிக்கு மேல அவனை டேக் போறோம். ப்ரோ ஹைசன்பர்க் ப்ரோ நேத்து இது எப்படி தெரியுமா, இந்த எக்ஸாம் எழுதும்போது டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல அது என்ன தெரியுமா, இல்லடா நான் ராத்திரி நான் உட்காந்து 2 மணிக்கு போயிட்டு கூட பார்த்தேன். அஜித் ஃபேன்ல போயிட்டு விஜய் 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 காலைல ஏஞ்சி பார்த்தா சிங்கமுத்த ஆட்டோ குத்துற மாதிரி குத்திட்டு இருக்கானுங்க. அதான் இல்ல என்னடா நீ இன்னும் போட்டுனுக்கிறியா? ஸ்பெஷல் போஸ்டர் எல்லாம் விட்டுட்டு இருந்தானே. இந்த இதுல தலைவா படத்துல கிளைமேக்ஸ்ல வருமே விஸ்வான்ட்டு இது பண்ணிட்டு இருப்பானு. தாமோ கில்லர் நீயா? நீ தானே வாய்ஸ் கில்லர் மாதிரி தான் இருக்கு. கில்லர் இல்ல ப்ரோ. அதுக்கப்புறம் மச்சான் இதெல்லாம் கூட தாங்கிப்ப சாயங்காலம் ஒரு வீடியோ போட்டானுங்க. இந்த சிறுத்தையில கார்த்தி எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டு பேசாம பாரு. நம்ம கூட டேக் வார்ல ஜெயிச்சவனுங்க யாராவது இருக்கானுங்களா, அதை போட்டு மாஸ்லாம் காட்டிட்டு இருக்காங்க. இல்ல இருக்காங்களே விமல் ஃபேன், சந்தான ஃபேன்ஸ். ஆனா இதுல கொடுமை என்னன்னா, ஒரு பாலசூரிய ப்ரோ எல்லாம் நெகட்டிவ் டேக் போல ஹலோடா சார். இல்ல உத்தமா இல்ல ப்ரோ, உத்தமான்றது யாருமே இல்ல ப்ரோ இங்க. சும்மா இல்ல நான் இருக்கப்பா, என்னோட இத செக் பண்ணி இல்ல சீரியஸா சொல்றேன். ஜாக்கே நீ இருக்கியா? இது இல்ல அதாவது நம்ம எதிர்பார்க்கிற ஹீரோயின் நாளைக்கே நம்ம ப்ரொஃபைல் ஓபன் பண்ணி ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல ஏசா இன்னைக்கு பண்ண மாதிரி ஃபேமிலி யூஸ் நீங்க பண்ணானதுக்கு ஓபன் பண்ணி பார்த்து இல்ல இன்னைக்கு பண்ண மாதிரி ஃபேமிலி யூஸ் பண்ணானதுக்கு ஷாலினி கேலரி 110 போட்டோ ஏக்கும் 110 போட்டோ இறக்கி போட்டு அதெல்லாம் போட்டு அவனுங்க அதெல்லாம் தேவையே இல்ல. அவனுங்க குஞ்சு இல்லன்னு சொன்னாலே ஃபேமிலிய பிஸா எடுத்துக்கிட்டு அழுகுறானுங்க. பரவாயில்லடா ஏசா இல்ல ஏசா அந்த சீம் சைடு இருக்கும்ல, அதுல வந்துட்டு நீ பார்த்தல இன்னைக்கு தபரிஸ் வந்து நான் ஸ்பேஸ்ல அஜித் குஞ்சு இல்லையான்னு கேட்டா இப்ப எதுக்கு ஃபேமிலிய பீஸ் பண்றேன்னு கேக்குறான். குஞ்சு இல்லையான்னு கேட்டா ஃபேமிலிய பீஸ்ன்றான். அதெல்லாம் பேசுற கூட ஒரு பிரைவேட் ஸ்பெஷல் இருந்தாண்டா. இவனுக்கு என்ன பண்ணானா விஜய கலாகரன்ற பேர்ல வந்துட்டு அதான் என்னங்க இது ஒருத்தர் தாடி எல்லாம் வந்து உட்காந்துக்கிற தாடி எல்லாம் கேட்டு இருந்தாருங்களா. நான் பாத்துன்னு இருந்தேன். மச்சா ஜாமெட்ரி பாக்ஸ்ல ரப்பர் எது இருக்குன்னு தெரியாம இருக்குதுடா என் பாக்ஸ்ல. அதான் தாடி இருக்கு இல்ல முறை ஒரு குஞ்சு இருக்கா இந்த இந்த ஒரு இது ஒரு பாட்டு உண்மையை கேட்கறது கூட இந்த உலகத்துல இடம் இல்ல. ஆனா இல்லடா ஏகே வலிமையில தாடி ஹோல்ஸ்டர் இருப்பான் பாரு எப்படியா பையன் அந்த அலெக்ஸ் ப்ரோ எனக்கு ஒரு டவுட். ஹைசன்பர்க் ப்ரோ நேத்தி நான் ஒன்னு இல்ல விக்னேஷனா ஞாபகம் இருக்கா? எப்போ ப்ரோ? நேத்தி நைட் ஹைசன்பர்க் ப்ரோ அந்த கொரவா நேத்து நைட் வந்தீங்க. ஓகே ஓகே ஓகே. இல்ல அவனே நேத்து நைட் அஜித் வேட்டிக்குள்ள போயிட்டு கோட்டையில வச்சிருப்பான் செருப்பால. ஒரு நிமிஷம் டோனி, 2 மணிக்கு ஸ்பேஸ் போட்டிருந்தோம்ல அப்ப வந்திருந்தாரு. தூங்கிட்டேன்டா 2 மணிக்கு. ப்ரோ சொல்லு விக்னேஷன் என்னன்னா கலாய்க்கிறியானா? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. இந்த கொரவா ஆனா இல்ல ஒரு நிமிஷம் மொத்தம் விக்னேஸ்வர யார் தெரியுமா? விஜய் பாசிட்டிவ் அந்த வாரிசு டாக் எடுத்துட்டு கிருத்தி செட்டி அவரு ஏதோ கேட்க வர்றாரா? அரியா யாரு ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ.
ப்ரோ நேத்துலாம் கொருவா அஜித் ராவ் எல்லாம் அரிச்சிட்டு பொழிச்சிட்டோம் ப்ரோ. இந்த இந்த வரலாறு டயலாக் இருக்கு ப்ரோ. டேய் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் போடுறா, இதான் ராவுக்கு சொன்னா. ஆமா ஆமா இல்ல அது வந்து அவங்க 2 பேருக்கு சண்டை வந்துச்சுல்ல. அதாவது ஒரு நிமிஷம். ஆக்சுவலா வந்து ரஜினி சார் ஃபேன்ஸுக்கும் அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் சண்டை வந்துச்சு. அப்போ வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி, டேய் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே. இல்ல அப்ப பார்த்தேன் நான். ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ, விக்னேஷனை ஏன் தெரியும் இன்னொரு கோவஸ்ட் கேக்குறாரு. அவர் ட்வீட் போடுற கஷ்டமா இருக்குதானோ ப்ரோ, அதனால இன்னொரு கோவஸ்ட் கேக்குறாரு. அதனாலதான் ரொம்ப நேரம் கதறிட்டு இருந்தாரு, கோவஸ்ட் வாடா கோவஸ்ட் வாடான்னு. சரி அப்போ ஒரு 2 நாள் இல்ல கீழே இங்க ரெக்வெஸ்ட் காமிச்சிட்டு இருக்கு இப்போ. இல்ல ப்ரோ அப்போ ஒரு 2 நாள் கழிச்சு கண்டிப்பா ஒரு பாடையில ஏத்துற ஒரு சம்பவம் எல்லாரும் வந்துருங்க கடைசியா பாக்குறதுக்கு. ஒண்ணும் இல்ல அந்த ரஜினி இல்ல காஜுகாந்த்னு ஒரு டேக் இருந்துச்சு, அதுல டாப் 10 வந்துட்டேன். இதெல்லாம் பாரு டாப் 5 தான் ஏமே டாப் 5ல வருது. நீ வந்துரு ப்ரோ, நாங்களாம் வர முடியாது. ஓடு ப்ரோ, யார் வேணா வரலாம். இது என்னது இது? இதுல என்ன காமெடி என்ன தெரியுமா, உனக்கு ரீச் இருக்கு வருவ. ஓ அது வேறயா? அப்ப நீ என்ன பண்ற? வர்றது முக்கியம் இல்ல, டேக் நிறைய வரும். அதாவது மத்தவன் அடிக்கிறத விட ஆமைய டிஃபரெண்ட் கோணத்துல வச்சு அடி. ஒரே ஒரு பொசிஷன்ல மட்டும் வச்சு செய்யக்கூடாது, எல்லா பொசிஷன்லயும் செய்யணும். நீ ஃபர்ஸ்ட் நைட்ல மட்டும் எப்படி பண்ற? நானும் ஹரி ப்ரோ டாக்டிங் போட்டு அடிக்கிறேன். இல்ல ஏசன் யார் தெரியுமா, நானும் வரலாமா அவனுக்கு ஒரு டேக் ட்ரெண்டிங்ல இருந்தது, ஸ்பீட் அப் அஜித்தியன்ஸ். அதான் மதியானம் ஃபுல்லா அத போட்டு அஜித்தியன்ஸ் ட்ரெண்டிங்ல இருக்கு. அஜித்தியன்ஸ் அதான் அலெக்ஸ் அதான்டா மேனுவல் பட்ஸ் அந்த சபாஸ். இன்னும் பாட்ஸ்லாம் இருக்குதா ட்விட்டர்ல? இருக்கு அவன் மேனுவல் பட்ஸ் இல்ல இப்படியே 2 நாளுக்கு இதுல அனௌன்ஸ்மென்ட் நாளைக்கு பாப்போம். எப்படின்னு வச்சுங்களா உங்களோடய வருதுல பர்ச்சேஸ்லாம் பண்ணி வச்சிருவானுங்க, ரெடியா இருப்பானுங்க பாருங்க. ஆமா அவனுங்க ஆளு நான் இப்பதான் போயிட்டு வந்தேன், அவன் டேக்குள்ள ஃபுல்லா அதான்டா போடுறானுங்க. இன்னொன்று எல்லாருக்கிட்டே டாக் வகை இருக்குது, மாட்டி பாருங்க அத்தை. இல்ல அப்ப நீங்க வந்து ஆத்தர்ஸ் பத்தி கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, ஆத்தர்ஸ் முக்கியம் இல்ல கவுண்ட் முக்கியம். நானுங்க இங்க ஸ்பேஸ்ல வந்து ஆத்தர்ஸ் கேட்டுன்னு இருக்காங்க. இப்ப இல்லண்ணா, நான் மதியம் ஹேஷன் ஸ்பேஸ் போட்டிருந்தேன். அப்ப எனக்கு காட்டல அந்த ஸ்பேஸ் ஃபுல்லா பக் ஆயிடுச்சுடா, யாருக்குமே எதுவுமே காட்டவே இல்லை. உக்காரா புண்டை ஜெயிலர் பேசு. ஜெயிலர் ப்ரோ பேசுங்க ப்ரோ. ஜெயிலரே உங்க தாத்தாக்கு 2 நாள் லீவு, 3 நாள் கழிச்சு தாத்தா உட்காரும். இல்ல அதுக்கப்புறம் ஒரு இது ஒண்ணு பண்றாங்களே, ஏதோ கலப்பற கிளப்புறோம் தலைவர பிறக்கிறோம்னு சொல்லிட்டு பாட கட்டுறேன். இப்ப பாட ரெடியா? அலெக்ஸ் ஒரு 1 மில்லியன் போடணும்டா தலைவருக்கு. ஆனா ரொம்ப நாள் ஆசாரா தலைவருக்கு 1 மில்லியன் மஜாவுக்கு. தலைவருக்கு ஏன்டா சாரா பரோட்டா கொட்டு பரோட்டா போடுங்கடா. தாத்தாவே கொத்து பரோட்டா இருக்குது. நினைக்காத கொத்து ஜெயிலர் பாத்தியா தலைவருக்கு அப்படி இல்லடா அலெக்ஸ், அவருக்கு ஒரு இது இருக்குல்ல, ரீச் இருக்கும் தலைவருக்குன்ட்டு ஒரு இது இருக்கு. மென்டல் மைண்ட் செட் யோசிச்சு பாரு. ஐயா போர் அடிக்குதுன்னு ஏதோ 4 தேவடியா பசங்க பண்ணிட்டாங்க, விட்டுருங்கயா. கீழே அஜித் சாரி ரஜினி ஃபேன் தான் சொல்லிக்கிறேன். இந்த ஆமைங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு அடி வாங்கி விட்டு போயிடறானுங்க.
நீ 40 அப்படிதான்டா மாமே. இல்ல நேத்திக்கு அப்படிதான் பண்ணானுங்க. சாயங்காலம் வந்து உஸ்பேத்தி விட்டானுங்க. இவனுக்கு டேக் போட போயிட்டானுங்க ரஜினி ஃபேன்ஸ். அவனுக்கு நைஸா எஸ்கேப் ஆகி அடி வாங்க விட்டு ஓட்டானுங்க. அன்னைக்கு அப்படிதான் பண்ணானுங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றோம். ஆமைங்களும் வேஸ்ட், மென்டலானும் வரைக்கும் வேஸ்ட். போடுவானுங்க மச்சான். கீழ இருக்கிற எல்லா ஆமையும் கேட்டுக்கோங்க. ஆமையும் வேஸ்ட், மென்டலும் வேஸ்ட். நாங்க தான் இன்னைக்கும் டாப். போங்கடா. குட்டி குஞ்சா கண்ட்ரோல் அலெக்ஸ் ப்ரோ இல்ல எப்படிமா இருக்கு 2K வரைக்கும் போடுவானுங்க அலெக்ஸ். ஒரு 2K 3K வரைக்கும் போட்டு அப்படியே நைஸா அப்படியே போட்டு எஸ்கேப் ஆயிடுவானுங்க. ஒரு சீன் வரல அவரை இருங்கப்பா இவரு பேசுறாரு ஜெயில சொல்லுங்க. எப்படிமா இருக்கு அவரு விஜய் ஃபேன்ஸும் நாங்களும் டேய் அவரு டீ குடிக்கிறார நீங்க பூஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுவானா வடிவேலு செட்ல. அதே மாதிரி இது தேவையா அந்த மாதிரி ஆயிடுச்சு நேத்து. இல்ல இந்த காமெடி பண்ணணும்னு தெரிஞ்சுதான் உனக்கு ஸ்பீர் கொடுத்துருக்க மாட்டேன். என்ன ப்ரோ உங்களுக்கு சப்போர்ட்டா பேசினா அதெல்லாம் தாத்தாக்கு முன்ன லீவ் விடு என்ஜாய் பண்ணு. காமெடி நல்லா இருந்துச்சு ஆனா ரொம்ப நமுத்து போயிருந்துச்சு. அதான் நாளைக்கு ரெடியா இருங்க. நாளானைக்கு டேக். அதாவது அந்த அனௌன்ஸ்மெண்ட் அதுவே டிஃபரெண்டா இருக்கு. நீங்க ஏன் இப்படி இருங்கப்பா அவர் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காருப்பா ஜெயில ப்ரோ. இருங்கப்பா அவங்க சைடுல எவ்வளவு மனசு வருத்தமா இருப்பாரு. அவங்க சைடுல தப்பு பண்ணிட்டாங்க. மன்சோர் சாப்பிடுவாரா ப்ரோ? இல்ல அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். மன்சூரை கேட்டு போயிரு. சூப்பர் ஸ்டார் சப்பர் ஸ்டார்லாம் என்கிட்ட பேசுறாங்க. மன்சூரைய சாப்பிட என்னடா கேனபில்லடா மன்சூரை சாப்பிட இல்லன்னு ஆதித்யா போயிட்டு அவ்வளவு கோவமா திட்டுவீங்களா? கிரிஞ்சின்னு சொன்னது அவனுக்கு அப்படி கத்துறீங்க. ஆதித்யா நான் அவனுக்கு கெட்ட வார்த்தையில திட்டு வேறதான் பண்ணிருப்பான் அவன். சும்மாலாம் என்ன பண்ணா அது சொல்ல மாட்டாரு. கலரு நீங்க வந்தோடனே ஒரு 5 நிமிஷம் பார்த்தாரு. 10வது நிமிஷம் தூக்கிட்டாரு. ஆமா பாவனே. இல்ல இன்னைக்கு நான் இது பண்ணல. அவனாதான் கிளம்பி அவனே போயிட்டானா? நம்ம புள்ளனே. என்னையே அப்படிதான் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த 2 நிமிஷம் வச்சு அவரே கொடுத்தாரு. இன்னைக்கு அதான் ஸ்பேஸ் ஒண்ணு போயிருச்சு. மியூட்டே போடல. மியூட் போட்டான். எனக்கும் புரியல என்ன கை தெரியாம அமிச்சிச்சு. 3 பேரா இருந்தானுங்க. 3 பேரா அதான் சொன்னானுங்க. மியூட் போட சொல்லி வச்சு வந்தானுங்க போல. ஒரு டைம் போட்டா ஒரு டைம் தானே போட்டேன். அதுவே போடலையே. அது வந்து யோசிப்பானுங்கடா அவனுங்க. யோசிக்கிறதுக்கு தான் அப்படி முட்டு கொடுப்பானுங்க. அப்புறம் என்ன பண்ணுவானுங்க? ரிமூவ் பண்ணிட்டோன்னு வெளில எகிரி குச்சி ஓட்டு ரிமூவ் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. நாங்க போனோம் ரிமூவ் பண்றோம். ஹைலைட் என்ன தெரியுமா? இல்ல பில்ல ரீரிலீஸ் கூட்ட வரலன்னு சொன்ன உடனே கனெக்டிங். ஏன்டா அடிவா நீ கேட்டா பதில் சொல்ல. டிஆர்பிக்கு சொன்னாம சன் பிக்சர்ஸ் போடணுமா? எவ்வளவு பெரிய தற்கொலையா இருப்பான் அவன். ஏன்டா டிஆர்பி உட்காந்து போட போறான்? ஒரு நிமிஷம் அவன் கலெக்ஷனே போட மாட்டான். ஏதோ ஜெயிலருக்கு தான் வீம்புக்குன்னு போட்டு விசுவாசம் படத்துக்கு போட்டானா? விசுவாசம் எங்க ஸ்டார் பண்றானா? அதையும் ஸ்டார் பண்ணல. இல்லையே விசுவாசத்துக்கு போட்டாங்கன்றா. கேட்டியா? விசுவாசத்துக்கு போட போ அண்ணாத்துக்கு போட்டான். ஒரு நிமிஷம் துணிவு 330 மாறிட்டு பாத்தியா? வட்டி விட்டுருப்பாங்க போல. இந்த சிரிப்பு கேளுங்க. அந்த துணி தெலுங்குல தெய்யம் ரிலீஸ் ஆயிருந்ததுல அது தெய்யம் என்னடா ஆச்சுன்னு கேட்டா யாரு படம்னு கேக்குறான் ப்ரோ ஒருத்தன். அஜித் பண்ணு
இருக்குடா இந்த கேள்வி நான் தான் கேட்டேன். ஏன்னா இவன் வந்து பேசுந்தான் இது வேலைக்கு ஆகாது தெரியும் போய் தர வேண்டியதுதான். அலெக்ஸ் குமார் கோவஸ்டோடா அலெக்ஸ் ப்ரோ துணிவு வந்து அண்ணாத்தே கலெக்ஷனே முறியடிக்கிற தமிழ்நாட்டுல. அண்ணாத்துல 142 சுத்தம் துணிவு தாண்டிடுச்சு. அண்ணா தலையில அண்ணாத்தையோட கஸ்டடி அதிகம் தெரியுமா? தமிழ்நாட்டுல மட்டும் 130 கோடி. இல்ல யாரோ கேளுங்க. இல்ல தளபதி சப்போர்ட் பண்றதா நினைக்காதீங்க. மென்டலான முடிவு காம்ஸ்டர் ப்ரோ. அதான் இல்ல விக்னேஷ் ப்ரோ பாத்தியா கிருத்தி செட்டிக்கு சப்போர்ட் கஸ்டடி. விக்னேஷ் ப்ரோ அவரால் தான் ஹேட்டர்ஸ் கிரியேட் ஆவறாங்க. ப்ரோ விக்னேஷ் ப்ரோ உங்களால தான் ஹேட்டர்ஸ் கிரியேட் ஆவறாங்க. விக்னேஷ் ப்ரோ வெங்கட் பிரபு சப்போர்ட் பண்றாரு. இல்லனா ஓட்ட சப்போர்ட் பண்றீங்க நீங்க. ப்ரோ விக்னேஷ் ப்ரோ நான் இருக்கறேன் ப்ரோ. ப்ரோ நான் இருக்கேன் ப்ரோ. இல்ல பாடி நீங்க வெங்கட் பிரபு சப்போர்ட் பண்றீங்க நான் சொல்றேன் ப்ரோ. கவலைப்படாதீங்க. டாப் 20லயே அவனுக்கு படம் வரலடா. 20லயே வரலன்னா என்ன நிலைமையில இருப்பாரான்னு நினைச்சு பாரு. விசுவாசம் போட்டானு இல்லடா இந்த வருஷம் பிரீமியர் போட்டதுடா இது. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இருங்க. இந்த மேல ட்வீட் இருக்கு இல்லையா ஒரு இது சொல்றேன். ஆக்சுவலி லவ் டுடேவும் கலைஞர் டிவில ரிலீஸ் ஆச்சு. துணிவு படமும் கலைஞர் டிவில ரிலீஸ் ஆச்சு. ஆனா லவ் டுடேவோட டிஆர்பி பாருங்க 5.22 இருக்கு. டாடா கூட இருக்கு. கண்டென்ட்ல கொண்டாடுங்களே எதுக்கு புக் வர முடியல. அலெக்ஸ் இன்னொன்னு பாரு டாடா கூட இருக்குது 3.45. அதுவும் கண்டென்ட் எடுத்து போடுங்க. கண்டென்ட் அதெல்லாம் இல்ல கோவை சரளா படம் திருசா படம் எல்லாம் இருக்கு. இவன் படத்தை காணும். இல்ல உடனே சொல்லுவாங்க கலைஞர் டிவில வந்துச்சு அதனால வரலன்னு. எல்லாமே கலைஞர் டிவில ஜெய்பீம் தான் குமார் சொல்றான். குமரன் பேசுறேன் சொல்லுங்க ப்ரோ. பேசுறாரா சொல்ற போட்ட குமரன் சார் ஒரு கண்டென்ட் எவ்வளவு கண்டென்ட் இருக்குது அந்த கண்டென்ட்லாம் விட்டு என்னடா நீங்க டாக் இல்ல அவனுக்கு ட்வீட் ஏதாவது ஃபேமிலி யூஸ் பண்றான்னா பாரு. இல்லன்னா லதாவை போட்டுரு. ஆல்ரெடி உன் வீட்டுல தான் இருக்குன்னு தெரியும் ஒத்துக்கோ. இல்லடா அவனை அடிக்கணும்னு கையெல்லாம் போயிடுச்சுடா. ட்வீட் பண்ணலான்னு வரேன். இல்ல வேணான்னு வந்து டிராஃப்ட்ல போட்டு வச்சிருக்கிறேன். நாளைக்கு இறக்கி விடு. சரி இல்ல இதுல ஹைலைட் பாத்தியா லவ் டுடேவும் கலைஞர் டிவி மாமன்னன் கலைஞர் டிவி. மாமன்னன் கலைஞர் டிவி இல்ல மாமன்னன் கிடையாது மாமே. டாடா கலைஞர் டிவி. டாடா கலைஞர் டிவி. ஆரியா படம் போட்டாங்க அதுக்கும் கீழதான் இருக்கு. ஆரியா படம் இல்ல மச்சா கவின் வந்துட்டு தலைய ஓத்துட்டானா என்னது இது. கோவை சரளா நேத்து ரஜினிக்கு டேக் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுடா. கரண்ட் கட்டு இல்லடா கலர் இல்லடா இரு கலர் அதுல டாப் 10ல வந்தேன். இந்த வாட்டி டாப் 5 ஏம் பண்றோம். பெருமை பண்ணியா உன்னால வர முடியாது. நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டடா. லாக்கி போட்டா சட்டப்பாம்பு ரஜினி இல்ல இந்த பொண்ணமலை கேமாத்திருப்பா. சட்டப்பாம்பு ரஜினி எல்லாம் டாப் 3 தானே. கரெக்ட் அப்பெல்லாம் போட்டேன் நம்மளும் போட்டோம். ஆனா அப்ப நான் ஒரே ட்வீட் போட்டேன்டா. சிறுத்தை முகத்துல 2 லட்டு திங்க ஆசையான்னு கேட்டான். சௌந்தர்யாவால லத்தாவன் போட்டு விட்டேன்.
இப்பலாம் மெச்சூரிட்டி வந்துருச்சுடா. ஆனா குமார் என்ன கேட்டா மனோஜ் மட்டும் தான் உண்மையிலே லத்தாக்கு காஜ் ஆகிரும். நம்மளாம் கலாயிரும். அவன் வீடியோ குடுற அடைய மாதிரி வீடியோ குடுற மொத்தம் பண்ணிடலாம். எல்லாரும் அந்த டேக் லைக் ரிப்பீட் பண்ணுங்க திரும்ப அது ட்ரெண்ட் ஆகும். அப்படி இல்லடா, மனோஜ்ல வந்து பாப் கட் பண்ணி மனோஜ் எல்லாம் கிராணி பெட்டிஸ்ரா, அவன் அப்படிதான் இருப்பான். கிளவி பெட்டிஷா. இல்ல குமார பாப்பான், இது சரிப்பட்டு வராது. டைவர்ஸ் ஆனாலும் சௌந்தர்யா வச்சுக்க வேண்டியதுதான். இல்ல சில பேர் வந்துட்டு கொஞ்சம் இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சில உத்தமர்கள் இருப்பீங்க. எதுக்கு வந்துட்டு ஃபேமிலி பிஸ் பண்றாங்கன்னு அந்த தேவடியா பசங்க பண்றாங்க சார் இப்ப டிஎல்ல. அதனால அந்த உத்தமர் யாரு? யாரா? ரஜினி ஃபேன்ஸா? அதான் மென்டல் தான். அதான்டா சாவர வயசுல இவங்களை திட்டினா அது என்னடா நியாயம்? இதுல வப்பாட்டி வேணும் சார் இடையில. வப்பாட்டி யார் தெரியுமா? இல்லடா ஃபேமிலி யூஸ் பண்றீங்க. யார் ஃபேன் சார்? அஜித் ஃபேன். 8 வருஷம் என்ன ஆச்சுன்னு கேட்டா 8 அடி தள்ளி போறான். இல்லடா நேத்துதான் சண்டை போட்டீங்க, நானீங்க இன்னைக்கு போய் வப்பாட்டி வேலை பார்த்துட்டு நான் எழுதி தரேன். இல்ல குமார் நீ இல்ல கே கப்பல கூட ரஜினி பிரிக்க முடியாது ப்ரோ. இந்த அலெக்ஸ் ப்ரோ மேல ஒண்ணு அனுப்பி வைக்குது பாரு, சரியான கண்ணு. ஆனா டே கலரை பேசாம நீ தெலுங்குல திட்டு போடுறா, செம்மையா இருக்கும் பாரு. ஆமாடா இல்லடா கலர் அவனுக்கு ஒரு பொண்ணையும் முடியாது, புரியுத? புரிஞ்சதானே திட்டுவானுங்க. என்னடா இது? இன்றுடன் ட்விட்டர் வந்து 9 வருடம் ஆகிறது, வாழ்த்தலாமே. தலை போட்ட பக்கத்துல 9ன்னு போட்டு வச்சிருக்கீங்க. எல்லாரும் குவாட் பண்ணி கலங்கடா, இது யாரு பண்ணி கலாய்க்கலாம்டா இவனுல. புக்மார்க் போட்டு வச்சுக்குங்க எல்லாம். சரி மேல என்ன அவனு ஏதோ தாயாரா வாங்குறான், ஏதோ வாங்குறேன் ஓட் பண்ணிருக்கானுங்க. அந்த போட்டோல அஜித் 9 குருன்னு பார்த்தேன் அந்த நம்பர். எல்லாருக்கும் லக்கி நம்பர் இது. எனக்கு 3, எனக்கு 2. அதனாலதான் நீ அஜித் பண்ணாங்கற. அவரு 2ல இருந்து 3, 4 போயிட்டாரு பின்னாடி. எனக்கு 4 கலரே உனக்கு 4 பொண்டாட்டி வந்தா நல்லாதான் இருக்கும். ஆமா இவரு எப்படியே குஞ்சு பெரிய குஞ்சு ஒருத்தர் உட்காருக்கே வைக்கலையா அந்த மாதிரிதான். இல்ல டே ஜாக் என்னப்பா டெய்லியும் சோப்ல ஓட்ட போடுறேன் சார், என்கிட்ட வச்சுக்கினு என்ன பேசுறான் பாருங்க சார். ஏசா உன் நம்பரு அஜித் மாதிரி 9ன்னா சூத்து இருக்காது. 15 டபுள் டிஜிட் போட்டியாகுது. ஜாக்குக்குள்ள 99 தான் பிடிக்கும். இல்ல விக்னேஷ் ப்ரோ போயிட்டு கூகுள்ல டைப் பண்ணுவாரு கிருத்தி செட்டி ஃபேவரட் நம்பர் ?. இருக்கும், வாய்ப்புகள் இருக்கு. தளபதி ஃபேவரட் கலர் ப்ளூ. அது தளபதி சைலண்டா பார்த்தாலே தெரியல, டைப் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ. இல்ல ஏதோ இருக்குதான்னு நினைக்கிறேன். பிக் பாஸ்க்கு ஓட்டு போட்டுனேன் ஹரிஷ் ப்ரோக்காக. ப்ரோ அதெல்லாம் எது ப்ரோ, யாரு ப்ரோ பாக்குறா? இல்ல ரெண்டப்பா வரவே மாட்டாரு இந்த பக்கம். ஏரி உடைஞ்சா மீன் ஏரியா பக்கம் வரும், புடிச்சு வார்த்தரலாம். இல்ல அவர் கண்டிப்பா வரான்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. டேக் அப்பவாது வரலாம். அவர் நீங்க தலைவர்
ஒரு வருஷம் ஒண்ணு இருக்கு ப்ரோ. என்ன போல் கண்டக்ட் பண்ண முடியல ப்ரோ, எப்படி பண்றது? போல் வந்துட்டு அதான் அதுல ஆப்ஷன் இருக்குமே ட்வீட்ல. அங்க ஆப்ஷன் போல் இருக்கும் பாருங்க ப்ரோ. இல்ல போஸ்ட் நைட்டு போட்டோஸ் தூங்குறதுக்கு முன்னாடி ட்விட்டர் அப்டேட் பண்ணிட்டு தூங்குங்க. சில பேர் வந்துட்டு மறந்து ஏன் தெரியுமா டேக் டைம் அப்ப அப்டேட் பண்றங்கிற பேர்ல போனோம்னதுக்கு நிறைய நடக்குது. அப்புறம் ட்விட்டர் வந்து நான் நிறைய டைம் ஏய் அப்டேட் அலெக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு தேவாரா லோகோ பாத்தியா? சேஞ்சே ஆகல, பழைய லோகோவே தான் இருக்கு. தேவர சமையல் ஓகே தான். அனிருத் இங்கிலீஷ் ஏன் இதுக்கு போட்டான்னு எனக்கும் செருப்பால அடிக்கணும். டேய் நல்லா இருந்துதான் பாக்கணும் இவனை. கேவலமா இருந்துச்சு. ஆனா இதுல கலரை பத்தியா இல்ல மச்சான் லாஜிக்க பத்தி பேசுறது தெலுங்கு நாயா லாஜிக் பத்தியா இவனுங்க எல்லாத்தையும் தின்றானுங்க. அந்த சீனுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் மியூசிக் தேவையா? ஒரு அப்படிதான்டா போடுவான், மூடிட்டு பாடுறா இல்ல ஓடுறா சுத்தமா செட் ஆகல. தெலுங்கு நாயா. அலெக்ஸ் இதுல வந்து ஒருத்தன் சொல்லு இதுல என்டிஆர் ஃபேன் ஒருத்தன் வந்து தேவாரா அந்த இது இருக்குல்ல பிஜிஎம் வந்துச்சுல்ல அது வந்து லியோவோட நல்லா இருக்குன்னு போட்டிருந்தான். அவங்க இல்லடா அவன் ஃபேன ரத்தம் அப்படின்னு போடுவானுங்க. நம்மளுக்கு இல்ல, நம்மளுக்கு தான் பெஸ்ட். நான் கோட்டு வர்றியா? உண்மை இல்லடா. என்னடா கலர் இல்ல இது மாதிரி ஒரு மைஸ்ட்ரோ ஃபேன் பார்த்தேன். கலர் அவன் பண்ண காமெடி ஸ்பேஸுக்கு வந்தான்டா ஃபுல்லா வந்துட்டு அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் விஜய் அடிக்கிறான் கேட்டா ஃபேக் ஐடி. அதுவும் யாருக்கிட்ட வந்து சொன்னானா என்கிட்ட அல்லு அர்ஜுன் மியூச்சுவல். ஆனா எம்பி எனக்கு பிடிக்காதுடா. ஆனா குண்டூர்காரர் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அலெக்ஸ் இத பாத்தியா? அப்ப நான் உனக்கு கோப்ட் ஒன்னு மென்ஷன் பண்ணி விடுறேன். ஒரு வீடியோ, ரஜினி வீடியோ ட்வீட் போட்டியரா அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேக்குதா? ஷபா ஹோஸ்ட் பக்னு நினைக்கிறேன், பேச மாட்டேங்கிற. அப்படி அதாவது இல்ல அதாவது தண்ணி குடிக்க போறதுக்குள்ள ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஓடி போன மாதிரி பேசுவானுங்க பேர். ஒரு காமெடி ஒண்ணு வரும், தூங்கிட்டு இருப்பாரு செத்து போயிட்டாரு நினைச்சு ஐயோ தாத்தா ஐயா டேடே அந்த வீடியோ போடல ரஜினி ஃபேன்ஸ் ட்ரிகர் ஒண்ணும் இல்ல. சரி எல்லாரும் ஒரு சேலஞ்ச் தரேன். அந்த வீடியோ சும்மா போட. அதான் சேர்ல உட்காந்து இருப்பான் இருந்தா சென்ட் பண்ணு அலெக்ஸ். அது ப்ரோ விக்னேஷ் ப்ரோ சொல்லு மேல உள்ள வீடியோ பாரு. நீ போட்டில ஏய் சத்தியமா நான் இல்லடா, நான் சத்தியம் தியேட்டர்ல பாக்கும்போது கூட இதை நோட் பண்ணலடா. கை வச்சு விடுறான் பாடி. நமக்கே கிடைக்கல, எப்படி தெலுங்கன்ஸ் எல்லாம் போடுறாங்க இத மச்சான். இந்த விவேக், கேசவன், மனோஜ் டெய்லி பிரைவேட் ஸ்பேஸ் போட்டு செக் சாட் பண்றானுங்க. நீங்க இது இல்ல ஏசா இப்ப தெரிஞ்சா வேற எடியில வரேன்னு என்னடா பேசுதுங்க பேர் பின்னாடி. ப்ரோ இல்ல புனித் இதை விட மோசம் ப்ரோ. அது ஒரு ட்விட்டர் ஐடி தெனாவடி தமிழ் வச்சுட்டு இருக்கும். அது அந்த அக்கௌண்ட் ரெகுலரா நான் பாக்குறேன். எப்பெல்லாம் அந்த பொண்ணு வருதோ அந்த பொண்ணுக்கு எல்லாம் ஐடி அந்த ஐடி வரும்போதெல்லாம் புனித் ஓடிடுறாங்க. இங்க தெனாவட்டு தமிழச்சி. சரி ஒரு நிமிஷம். இல்ல இன்னைக்கு யாரிஸ் ஜெயராஜன் பிறந்த நாளும் என்னென்ன ஆல்பம் பிடிக்கும்? ஆல்பம் சாங் எனக்கு துப்பாக்கி கத்தி இல்ல இது துப்பாக்கி கத்தி வந்துருச்சு. என்ன பண்றது? நண்பன் படத்துல ஒரு பாட்டு வரும், அந்த செம்மையா இருக்குது.
ஆனா ஆல் டைம் பெஸ்ட் எல்லாரும் இந்த அதுல தளபதியோட கெட்டப் பாத்துருக்கீங்களா? செம்ம கிளாஸா இருக்கும். இப்பெல்லாம் ஸ்பேஸ்ல 2 லைன் படம் பயமாக்குது. எங்க அந்த வாழ்க்கை ராட்டின தாண்டா மாதிரி ஆக்கி விட்டுருவானுங்க. நம்ம பார்ட்னர் இல்ல அந்த அந்த ஒரு பொண்ணு பாடுனதுனால நம்ம எல்லாரும் இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ண ஏசா நீ குஸ்ட் பாண்டி அந்த ரெக்கார்டிங் இத மனோஜ் கிட்ட கேக்குறாரு. ஆனா வாழ்க்கை ராட்டினா செம்ம ட்ரெண்ட்ல பாடி பாட்டுல அந்த லிரிக்ஸ் வரும் போதுல அதான்டா ஞாபகம் வருது எப்ப பார்த்தாலும். டேய் என் ஃபேவரட் சாங்ல டேய் இந்த பாட்டு சின்ன வயசுல இருந்து ஃபேவரட் சாங்டா. 4 நாள் கண்ணுல தண்ணி வர மாதிரி எல்லாம் சிரிச்சேன் நான் வயிறு வலி. அதோட ஃபுல் வெர்ஷன் இருக்குதா? ஆனா அந்த பாடினதுக்கும் அந்த தமிழ் படத்துல வர சீனுக்கும் செம்மையா சிங்க் ஆச்சு பாத்தியா? அந்த அதை எடிட் பண்ணிருப்பானுங்க பாரு, எடிட் பண்ணிருப்பானுங்க பங்கமா. அந்த தமிழ் படம் 2ல இவ பாடின இருப்பா சுட்டு தள்ளுறான். ஏப்பா இதெல்லாம் எப்படி போய் சரியான சிங்கடா எப்பா. நியாயம் இருக்கு. ஓ சைடு நியாயம் இது இல்லைங்கப்பா. ஆனா உண்மையிலே அந்த அந்த இல்ல அந்த சீன் எதுக்கு வச்சாங்கன்னா விவேகம் வெறியேற விதிமாற சதிகார அந்த பாட்டு. சரி கலரு உண்மையிலே தேவாரா நல்லா இல்லையா? நான் இப்பதான் வந்தேன். அது ப்ரோ நல்லா இருக்குது. டீசர்லாம் நல்லா இருக்கு. அனிருத் மியூசிக் தான் க்ளௌனிசம் பண்ணி வச்சிருக்கானு. இவனுங்கலாம் யார் தருதா? டிஎஸ்பிக்கு நாங்க போட்ட பாடுங்க. அனிருத் திட்டுறானுங்க. அழுடா புண்டை. இல்ல அலெக்ஸ் டிஎஸ்பி சூப்பரா போடுவாப்ல ப்ரோ. நல்லா போட்டுருக்கான் ப்ரோ அனிருத். இத மாதிரி எல்லாம் போட முடியாது. டேய் அவன் இந்த படத்துக்கு அந்த மொமெண்ட் அந்த சீனுக்கு அந்த மியூசிக் தேவை. சரி என்டையர் ஃபேர் எவனா கோர சொன்னா கூட்டணும். என்டையர் ஃபேர் எவனா கோர சொன்னா ஏன்டா அது கேட்டா தெரியாது. வாட்டா கேளுங்க நாய நான் எப்படி கோர சொன்னோம் பூஜா நீ ஒண்டே மாஷ் இல்ல மாஷ் ஃபேன் கோர சொன்னானே குண்டர்கார வந்து பிஜிஎம் போட்ட மாதிரி இது. அது தமிழ்ல கோர சொல்லாங்க இந்த மாதிரி போட்டா. அங்க மட்டும் ஊம்பறது அம்மா நல்லா தான்டா போட்டான். லூசுபூதி ப்ரோ வரும்போது அதான் கோல்டின்னு ப்ரூவ் பண்றான் ப்ரோ கலர். ஆனா கலர் உண்மையாலுமே சொல்றேன் அந்த இது விஷுவலா டீசர்லாம் விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுடா. அனிருத் மியூசிக் மாட்டான் நான் க்ளவுன் பண்ணாங்க. சரி வேற இல்ல வேற யார் போட்டுருக்கலாம்? அவனே தான் நல்லா தான் போடுவான். பட் இந்த மியூசிக் அந்த சீனுக்கு அந்த மியூசிக் தேவை. இங்கிலீஷ் பாட்டு தேவையே இல்ல. இல்ல அலெக்ஸ் ப்ரோ எனக்கு மொக்க பண்றான்ல மொக்க ஆயிட்டாங்க. இல்ல அலெக்ஸ் ப்ரோ எனக்கு இன்னும் அந்த ட்விட்டருக்கு வந்து 9 வருஷம் ஆனது. அது மைண்ட்ல சிரிப்பு வந்துட்டே இருக்குது. அஜித் ஃபேன் கேர்ள் ட்விட்டருக்கு வந்து 9 வருஷம் வாழ்த்தலாமே. இத விட்றா. நேத்து ஆரேவ போட்டான் பாடுறா. இசுக்கு ஹேர்ன்னு போட்டு விட்டான்டா. அஜித்த பொட்டகுமார் ஆக்கி விட்டான். இருங்க ஒரு நிமிஷம். அப்படின்னு போட்டு ஒரு ட்வீட் போட்டான். கலரு ஹியர் பவன் கல்யாணம் ட்வீட் போடு. விக்ரம் 3 போறாங்க. பவன் கல்யாணம் 3 பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவன் தான் அமைதியா இருக்கும்போதே நினைச்சேன் நம்ம அத ட்வீட் போடுவார். அதெல்லாம் வந்து தெரிஞ்சே போட்டிருக்கான் ஆரேவோ புரியுதா? அதெல்லாம் தெரியாமலா போல வாய்ப்பே கிடையாது. இல்லப்பா நான் இங்க வேற நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டைப் பண்ணிட்டு சாட் பண்ணிட்டேன். ஓகேவா நீங்க பேசிட்டு இருங்க. இல்ல there is no substitute for our கீர்த்தி செட்டி பியூட்டி. ஈடு இல்லை அவளும் எங்கள் கீர்த்தி செட்டி அவரும் வரணும். செட்டி வரணும். எங்க வரணும்? இந்த கொசு அடிங்களா ஃபர்ஸ்ட் நேரா கலர் ட்ரெயின்ல போயிருக்கடா. செல்லத்தை ஒரு நிமிஷம் கலர் யார
இல்ல நடுவுல ராஷ்மிகா மாதிரி ஒருத்தன் வந்து இந்த சுண்ணிய வச்சுதான் கட்டினா இந்த சுண்ணிய வச்சுதான் வாயில எடுத்தான்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? இனி ட்ரெயின்ல போற இல்லடா, ஒவ்வொரு இல்ல நாளும் கலரு இதுதானடா இல்ல ஒரு பொண்ணு உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி டிடிஆர் கிட்ட உன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஏங்க அது தெலுங்கு வார்த்தைங்க, நீங்க தமிழ்ல பாக்காதீங்க. இல்ல மச்சான் டிடிஆர் தெலுங்குடா ட்ரௌசர் கிளி. நிச்சயமா தூக்கி வாயில விட்டுற போறான். ஒரு பொண்ணை நீ கெடுத்துட்டேன்னா உனக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஒரு பொண்ணே கம்ப்ளைண்ட் பண்ணுது, நீ என்ன பண்ணுவ? ஜாக்கு நீ இருக்க பத்தியா தாய பாக்ஸ் தாவணி கட்ட மாதிரி இதெல்லாம் தூக்கிட்டு வர பத்தியா? பதியாரு ஒரு ரூபாய் மாதிரி இருக்கு. இல்ல 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நம்ம பார்க்கலாம். கிருத்தி செட்டியா ஸ்ரீலீலா வாடா. இந்த நாய் ஸ்ரீலீலா தான் போகணும்னு நினைக்கிறேன். நேத்தே எல்லாருமே ஸ்ரீலீலா தான் சொல்றேன். அவள்தான் விக்னேஷ் ப்ரோ நமக்கு ஹேட்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹரி ப்ரோ நான் உன்னை வேற யாரோ நினைச்சேன் ப்ரோ, நீயுமா? இல்ல அதாவது ஜாக்கே வாழ்க்கைன்றது உனக்கு எத்தனை பேர் முடியுதுன்னு அர்த்தம் இல்ல. ஐயோ இதெல்லாம் இல்ல, இதனாலதான் இந்த மாதிரி வந்தோமா மாலை வைக்க மாவங்க பார்த்தோம் பண்ணணும். நோ ஃபைட். மாலை வைக்க நெக்ஸ்ட் பிக்சர். அதனாலதான் என்ன படாது மாறனா அதாவது சொல்லுவான் தெரியுமா, இல்ல சத்தமே இல்லாம பல கொலைகள் பண்ணிக்கிறன்றதெல்லாம் வேற விஷயம். தெரியுமா இல்ல மாளவிகா நடிச்சுட்டான படத்தோட போட்டோ ஷூட் அவ்வளவு பெரிய ஒரு என்ன கேட்டேன். இல்லடா நடிச்சதுல இல்ல பேட்டா மாஸ்டர் வேற எல்லாம் இது அது கலர் பாப்பா வேற மாறன்றா அடங்கோத்தா வேற. ஏய் தங்கலா நிட்டவன்டா நீதான் மாறன் படம் இல்ல ஹேசனோட மனநிலை என்ன தெரியுமா? யாராச்சும் கங்கோ சொல்றாங்களா? இல்ல திஷா பட்டாடி எனக்கு விக்னேஷ் அனிமல்ல மாலை இருக்காதான் தெரியுமா? அனிமல்ல அப்படியா? அனிமல் பார்க். இல்ல விக்னேஷ் ப்ரோ ஆமா ஆமா சொல்லு. இல்ல அது கன்ஃபார்ம் ஆகட்டும். அனிமல் டு ஹிட். ஐயோ போட ஆரம்பிச்சாரு. நான் சப்போர்ட் பண்றேன் கண்டிப்பா. விக்னேஷ் ப்ரோ அதுல கிருத்தி செட்டி இல்ல இருக்கட்டும்மா, நட்புக்காக தாங்க முடியலையே. கீழகிற கிங் யார் தெரியுமா? வலிமையில அவன் பேர் என்னது? பார்த்து கமால எல்லா மாதிரி இது படம் கோத்தா மச்சாவா இருக்குது. ஆனா நம்ம சைடு தெலுங்கு சைடு மியூசிக் எல்லாம் கேட்டாலே ஜாலியா இருக்குதுப்பா. அல்லு அர்ஜுன், மகேஷ் பாபு, பவன் கல்யாணம் ஒருத்தாங்க. உனக்கு யார் ராயேஷா? இது எனக்கு நானி பிடிக்கும். தெலுங்குல உஷாரா சேஃப்டியா போகுது பாரு. நானி எல்லாருக்கும் பிடிக்கும். வேணாம் நிஜமாலே நானிதான் பிடிக்கும். யாரும் பெருசா பிடிக்கும். அவன் படம் ஃபிளாப் பண்ணாலும் கலாய்க்க மாட்டாங்க. ஹிட் ஆனா எல்லாரும் பாத்துருவாங்க. விக்னேஷன் எனக்கு ஒரு டவுட். நீ கீர்த்தி செட்டி ஃபேன் ஆயிருந்தே தப்பு இல்ல, அதுக்குன்னு ரொம்ப ஃபேன் ஆக்கிறேன்னு. அதாவது கம்மியா இருங்க. ஆனா இன்டெரக்டா சொன்ன கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா இல்ல ப்ரோ, எனக்கே அதிகமா சொல்லிருப்பானுங்க ஆக்ட்ரஸ் கிட்ட. ஒரு நேரத்துல ஒரு ஹீரோயின் பிடிக்கும். இல்ல கீழே லெதினுக்கிறான் பாரு, கார்த்திக் ரொம்ப லவ் பண்ணுவான். நல்ல கல்யாண பீரியஸ்க்கு எதாவது
இல்ல கல்யாணி ரேவந்த் விக்னேஷ் ப்ரோ அதையும் விட்டு வைக்கலன்னு நினைக்கிறேன். கல்யாணி இல்ல இன்ஸ்டாகிராம்ல அலெக்ஸ் ஜானுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். நானே ரேவந்த் நான் ஃபாலோ பண்ணிருக்கோம். அதான் இல்ல நான் வந்துட்டு கல்யாணி 60% டிராமாவா 40% ஆக்ஷன் ஆண்டா. சரி சொல்றத கேள்றா. கல்யாணிக்கு வந்துட்டு லைக் போட்டேன். ரேவந்த் டிஎம் வந்துட்டு எனக்கு முன்னாடி எப்படா லைக் போடுன்னு கேக்குறான். டேய் புண்டை நல்லா இது போட்டா ஏன்டா போடுறேன். அலெக்ஸ் அது ஃபேக்கா இல்ல உன்னோட அக்கவுண்ட் தானே? எது அலெக்ஸ் ஜான் இதே டிபி தான்டா இருக்குது. ஏன் அக்கவுண்ட் தான் இதே டிபி தான். இல்ல 7 அக்கவுண்ட் வச்சிருப்பியா அதான் கேட்டேன். சீ ஒரு ஹீத் லெஜர் ஒரு அக்கவுண்ட் இருந்துச்சு ஒரு 2 வருஷம் முன்னாடி. அது ஒரு தேவடியா பையன்கிட்ட கொடுத்தேன். பாஸ்வேர்டை மாத்தி கொடுத்துட்டான் பாடு. அது ஒரு வேற சம்பவம். அதுக்கப்புறம் இந்த அக்கவுண்ட் ஒரு அக்கவுண்ட் தான் வச்சிருக்கியா? ஆமா மெர்சல் விஜய்னு பாஸ்வேர்டு இருக்கும்டா. மெர்சல் டைம்ல இருந்து யூஸ் பண்ணிருந்தது. நான் எல்லா பாஸ்வேர்டுமே லியோ தாஸ்னு மாத்திட்டேன். ஜாக் யார் தெரியுமா? அமலா சாஜி, பார்கவி. விக்னேஷ் ப்ரோ அக்கௌண்ட் இல்ல விக்னேஷ் ப்ரோ அக்கௌண்ட் யாருக்காவது வேணும்னா ஒரு பாஸ்வேர்டு கிருத்தி செட்டி போய் டைப் பண்ணுங்க, கண்டிப்பா லாகின் ஆயிடும். அப்படி வரலன்னா கீர்த்தி சக்தி விக்னேஷன் போடுங்க வந்துடும். கலர் யார் தெரியுமா? தெலுங்கு நாய். இதான் பாஸ்வேர்டு. சாம்பார் பரவாயில்ல. தெலுங்கு நாய்க்கு சாம்பாரே பரவாயில்ல. பக்கத்துல லூசு புட்டிங் போட்டுருப்பான். தெலுங்கு நாயா பக்கத்துல லூசு புட்டிங் போட்டுருப்பான். தெலுங்கு படம் பிடிக்கும். என்னடா why did தனுஷ் you will speak only bedroom உம்மால. டேய் ஏசா மேல பேரு எலும்பம் பண்ணி உண்மையா ஒரு வார்த்தை கூட பேசலையே. அந்த பிரியங்கா அம்மாவனை பத்தி பேசலன்னு போட்டு வச்சிருந்தானுங்க அதுதானே? ஆமா பெட்ரூம்ல அதிகமா பேசிட்டாரு. அதான் இப்ப பேசல. அதாவது மச்சி தனுஷ் விவசாயம் பண்ணுவார். பழுக்காத பழம் பழுக்க வைக்கிறாரு. என்ன பண்றது? எல்லாரும் டெக்னீஷியன்ஸ் அந்த ஆக்ட்ரஸ் பத்தி பேசுவாங்க. ஏன் பேசல? இதுல எதுவும் சான்ஸ் கிடைச்சிருக்காது. ப்ரோ ஆனா நிறைய கட் பண்ணிட்டாங்கன்னு தோணுது ப்ரோ. அவன் டியூரேஷனே கம்மியா தான் இருந்துச்சு சன் டிவில பாக்கும்போது. அவனே டியூரேஷன் மாதிரி தான். ப்ரோ இல்ல இவன் நிறைய கட் பண்ணி வச்சிருக்கான் ப்ரோ. அவன் பாலிடிக்ஸ் பத்தி கொஞ்சம் பேசிருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல அது கிடையாது. ஏற்கனவே ரூமர் பரவுது அதிகமா. உனக்கே புரியும். பேசினா இன்னும் அடிப்பானுங்கன்னு கம்முன்னுட்டான். இல்ல ஹீரோயின் மட்டும் சொல்ல ப்ரோ. அவன் மொத்தமாவே வாத்திக்கெல்லாம் ஒரு 20 நிமிஷம் மேல பேசியிருப்பான். இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கட் ஆயிடுச்சு. ஜாக்கோட ஃபுட்டேஜ் வந்துச்சா ஒரு பொண்ணு மேல விழுந்து? எப்ப எங்க அப்புறம் அனுப்பு. அந்த பொண்ணு துரத்திட்டு போற மாதிரி அதானே? ஆமா இல்ல அன்னைக்கு கூட அந்த ரம்பாவில அடி வாங்கி ரஜினி. நீ வந்து தேவை நீ அந்த இவன் ஆதி நான் டெம்ப்ளேட் தேடியே எனக்கு வாழ்க்கை போறேன். ஏதாவது ஒண்ணு வந்து எழுதி விட்டுருக்கு இல்ல. ஆனா பர்ஃபெக்டா மேட்ச் ஒண்ணு ஆச்சு. நான் அனுப்பி விடுறேன். 8 9 புண்டை என்னது புண்டையா? என்னடா பண்ணுங்க? படிச்சிட்டு இருக்கேன்டா. படிச்சிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ் படிச்சிட்டு. என்ன கமெண்ட்ஸ்? இன்னொன்னு ப்ரோ, இந்த யூடியூப்ல அஜித் பேட் வேர்ட் சாங் எல்லாம் இருக்குது. யாருங்களா எடுத்து போட்டுறான். ஒக்காலா ஓதாலா உம்புதுமா ஜுன்னி அதெல்லாம் எடுத்து லேகியாம வச்சிருந்தா. ஆமா 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 நிறைய வைக்கிறாங்க. எதுலடா லேகியா மேல அடிக்கடி லேகியா வைக்க போறோம். இல்ல ப்ரோ கிழவனை அடிச்சே பழகிருச்சு. 1 வருஷம் கழிச்சு ஆமீன் அடிக்க போறோம். அலெக்ஸ் நம்ம ஜாக்குக்காக ஒண்ணு போட்டிருக்கோம் பத்தியா?
சாப்பிட்டு ப்ரோ அது லேகி இருக்கிறது இல்ல ப்ரோ, டாப் 10 சாங்ஸ். டாப் எது? அது அது லேகி வீடியோவே இருக்கிறது. இருந்துச்சு ப்ரோ. இல்ல ப்ரோ, அது யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோல அதுல இது டாப் 10 சாங்ஸ்ன்ற ஒரு இதுல பேசிட்டு இருப்பா. அது இவனுங்க போட்டோ மட்டும் எடுத்துட்டு லேகி இப்ப எப்படி அஜித் குஞ்சிரன் ரூம் இருப்பாரு அந்த மாதிரி. தமிழ் பேக்ஸ் வீடியோ பாடுறா வச்சு நீ தெரிஞ்சுட்டான்டா ஆர்மியில போட்டு. ஆனா உண்மையாலுமே அந்த 1 மணி நேரம் வீடியோ எப்படி ஓடுச்சுன்னு தெரியல. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இது சொல்லுவாங்க தெரியுங்களா? படத்துக்கு தான் இந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் டைட்டா எழுதுவாங்க. ஆனா இவன் போட்டது ஐயோ சீக்கிரம் முடியும். உம்மால தொங்குது பால் குஞ்சி. ப்ரோ ஆனா அவன் சொன்னதுல ஒன்னாவது தப்பு இருக்கா? அவன் சொன்னதுல ஒன்னாவது தப்பு இருக்கா ப்ரோ? இல்ல அதுல நிறைய அவர் விட்டுட்டாரு. 1 மணி நேரமா அது? நிறைய விட்டுட்டாரு. இல்ல நானே ஒண்ணு சொல்றேன். 2019ல நினைக்கிறேன் 2 பார்ட் விட்டுருப்பான் அஜித்துக்கு. அதாவது நம்ம தளபதிக்கு அகைன்ஸ்டா அவன் என்னென்ன பண்ணா அப்படின்னு ஃபுல்லா போட்டிருப்பான். அத பாக்கலன்னா அதை போய் பாட்டுவாங்க. எனக்கு பிடிச்சதே இல்ல வரச்சேன் இங்கிலீஷ் டெப்போ அப்புறம் சார்பேட்டா பேடவர் தான் எனக்கு பிடிச்சது. ரெண்டுமே பிடிச்சது. ப்ரோ 50 நிமிஷமா? என்ன அதுக்கு ப்ரோ நான் ஈவினிங் தான் பார்த்தேன். சீக்கிரம் முடிஞ்சிச்சு ப்ரோ. ஆனா ஒண்ணே ஒண்ணு தமிழ் லைட்டானா ஒத்தரா 50 நிமிஷம் ஒத்தரா. ப்ரோ ஆனா இந்த தடவை 6 hours டேக்லாம் வேணாம் ப்ரோ, 24 hours வச்சுக்கலாம். ஏன்னா இவனுங்க லூசு மாதிரி பண்ணிட்டு இருவானுங்க, நைட் ஃபுல்லா பாச்சரிக்கி விட்டுருவானுங்க. நாளைக்கு பாப்போம் பேஸ்ட் ஆன் இது. அதான் நமக்கு அன்னைக்கு லியோ வந்து 6 ஹவர்ஸ்ல 54th டேவா மாறிடுச்சு. இந்த தடவை நமக்கு அதுல இல்ல. மெண்டலோட போது 2 நாளா பண்ணிட்டு இருந்தோம்ல, இவனுக்கு 1 நாளே போதும் முடிச்சிடுறதுக்கு. இல்ல போன வாட்டி ஒரு டேக்ல அப்படி ஆச்சு இல்ல உங்க கூட போட்டப்ப அப்போ ஒரு முட்டு கொடுத்தானுங்க. என்னன்னா நைட் எப்பூரா டேக் கவுண்ட் அதிகமாச்சுன்னு கேட்டா ஓவர் சீஸ்ல இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் போட்டாங்களாம். அவங்களுக்குலாம் இல்ல நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நீங்க சிரிக்காம இருந்தது சரி. துணிவு 110k லைக்ஸ்ன்னு போட்டாங்க, 3 மாசத்துல வந்து 75 ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டா 25k அக்கௌண்ட்ஸ் வந்து டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. 50,000 பேர் வந்து ட்விட்டர் விட்டு போயிட்டாங்களா, ஐடி டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. இல்லடா தமிழ் சினிமா மட்டும் இல்ல, சவுத் இந்தியால எவனுக்குமே இவ்வளவு லைக் குறைஞ்சது 50k 50 சொன்னாலும் பேர 50k பேர் அவனுக்கு சைடு 50,000 பேர் ஐடியை டீஆக்டிவேட் பண்ணிட்டானுங்களாண்டா பிரேக் எடுக்க. சவுத் இந்தியால பாட்டு கிங்கா இருந்தானடா அந்த டைம்ல. எவ்வளவு பாட்ரா? அது இது வந்துச்சுல்ல ட்விட்டர்ல வந்து எக்ஸ் மாத்துறாங்கல்ல. ப்ரோ இல்ல அத கூட விடுங்க, வலிமைக்கு 2 மில்லியன் இது ஆயிடுச்சு இல்ல, இன்ட்ரெஸ்ட் கொடுத்தானுங்களே புக் பேஸோல. இல்ல ப்ரோ இப்ப இல்ல அவன் ட்விட்டர் புதுசா மாத்தும் போது தளபதி அக்கௌண்ட்ல இல்ல தளபதி அக்கௌண்ட்ல பார்த்தா 1k அந்த மாதிரி தான் குறையுது. சில ஐடி சஸ்பெண்ட் ஆகுது, சில ஐடி அந்த மாதிரி போயிடுது. நான் அங்க போய் பாக்குற போனிக்கு ப்ரோ அக்கௌண்ட் 120k லைக் வச்சானுங்க. ப்ரோ இல்ல அங்கதான் ப்ரோ ட்விஸ்ட். இப்போ அத ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்ல, அதுக்கு அப்புறம் தான் இவன் எலான் மஸ்க் வந்தான், ட்விட்டர் வாங்கினா வந்து டிக்ரீஸ் பண்ணி விட்டான். அப்பதான் இவனுங்க இதானானுங்க, எக்ஸ்போஸ் பண்ணாங்க. கரெக்டா இவனு அதான் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருச்சு. ரிலீஸ் ஆன ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் எலான் மஸ்க் வாங்கினான் ட்விட்டரை. இந்த பாயிண்ட் கேட்க மறந்துட்டோம்டா, லைக் குறைஞ்சது. ப்ரோ இல்ல ஆனா நம்மளும் சொல்லக்கூடாது, நம்ம 2k தான் நம்ம குறைஞ்சு, அவனுங்களுக்கான 50k குறைஞ்சு ப்ரோ. எப்படி ப்ரோ அநியாயமா இல்லையா? நம்மளும் ஆர்கானிக், அவனுக்கு பாட்டு. அதான் நமக்கு அட்லீஸ்ட் 2k குறைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்களுக்கு எப்படி ப்ரோ 2k குறையதெல்லாம் அசால்ட்டா குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஜாக்கு டிஎம் பாரா டிஎம். ஆனா என்ன ப்ரோ இப்போ அபிஷியல் அக்கவுண்ட் எப்படி என்ன ப்ரோ ஆயிடுச்சு? வழக்கமா நமக்கெல்லாம் 400k எல்லாம் வரும், இப்ப என்ன ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இப்பெல்லாம் டேக் எல்லாம் போறது இல்லடா. அத சொல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் லுக் லைக்ஸ் அதான் நமக்கு எப்படி ப்ரோ அசால்ட்டா 300k அடிக்குள்ள வாடிச்சுதான் அடிச்சதுல, இது என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் எவ்வளவு வச்சுக்குது யார்ப்பா இவனுங்க? இப்பதானே ப்ரோ 180k தான் ப்ரோ ஆயிருக்கு. டேய் அதுவே பவர்ரா என்ன கேட்டா. 200k வருது அதுதான் எனக்கு. அதான் இல்ல 5 மில்லியன் 5.7 மில்லியன் இம்ப்ரெஷன் எல்லாம் கரெக்டா தான் போயிருக்கு. அதான் ஆனா அசால்ட்டா பண்ணது வந்து பீஸ்ட் தான் ப்ரோ. ஆனா இல்ல விஜய் ஃபேன் புத்திக்கும் அஜித் ஃபேன் புத்திக்கும் இதான்
இங்க 200-300 பத்தலன்னு வானுங்க. அங்க போய் பார்த்தா 100ஆவது அடிக்கணும்டா வாழ்க்கையில. இந்த ஒரு சீன் போதும் ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ இந்த ஒரு சீன் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே இல்ல இந்த வருஷம் ஐலாண்ட் பொங்கலா கேப்டன் ஐலாண்ட் ஐலாண்ட் பொங்கலா bro. இல்ல ஐலாண்ட் கேப்டன் மில்லர் பொங்கலா பார்த்தா லியோ பொங்கல். லியோ பொங்கலா? வா வா ப்ரோ. ஆனா அவனுக்கு அபிஷேகம் நம்ம காம்படிட்டர் என்ன ஆயிடுச்சு பாத்தீங்களா? நேத்து இது சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அலெக்ஸ் நீ இது ஆனா மண்டி போட்ட சமாளிச்சான் பாத்தியா? இல்ல நேத்து நைட் ஆரம்பிச்சான் ப்ரோ. இன்னைக்கு மதியானம் வரைக்கும் டேக் போட்டு 200K ஆக்கி விட்டான். என்ன சாயங்காலம் வரைக்கும் 7 மணி வரைக்கும் போட்டானுங்க ப்ரோ டேக் அவனுங்க. ஆனா நைட் அவனுங்க முந்திட்டானுங்க ப்ரோ. அவனுங்க 120ல இருந்தானுங்க, இவனுங்க 112ல தான் இருந்தானுங்க. ப்ரோ இல்ல விக்னேஷ் ப்ரோ இந்த விளையாட்டும் நல்லதான் இருக்குது. இல்ல இவன் ஏன் அந்த அது பேர் என்னது எமரி ஷீட்டை போட்டு நக்குறான்னு தெரியுதா இந்த ஜாக்கு? இதுதான் காரணம். டேய் ஜாக்கே லாஸ்டா இல்ல எஸ் குரூப்ல ஒரு போட்டோ அனுப்பிச்சு அது கேப்ஷன் பண்றா சைக்கிள். இல்ல இது யார் தெரியுதா? போட்டோ நல்லா இருந்தா போதும் பறந்துட வேண்டியதா அப்படின்னு. இது மோஸ்ட் அண்டர்ரேட்டட். ஒருவேளை தனுஷ் கேப்ஷன் ஓட்டுருப்பாரோ? ரொம்ப கூட்டுறமா காஜலே கூட்டுறமா காஜல். ஜாக்கே அந்த குரூப்ல இருந்தா என்ன ஆட் பண்ணோடு. எந்த குரூப்? அந்த குரூப்ல வராத மைண்ட் சரியா இருக்காது வராத. பரவாயில்ல போ அனுப்பு. நான் என்ன ட்விட்டர் பரவாயில்லையா? கொஞ்சம் செத்து போயிடுவோம் பரவாயில்லையா? கை காலு ரத்தம் நரம்பு சதா எல்லாம் ஒரே நேர்கோட்டுல இருக்கவங்களால தான் அந்த குரூப்ல ஒரு குரூப் அதாவது ஒருத்தர் நாடி நரம்பெல்லாம் காஜு காஜுன்னு தான் அது ஜாக்கு தான். மனோஜ் என்னடா காணவே காணும் இந்த ஃபைட்ல. அந்த அங்க இருக்கிறாரு அந்த ஸ்பேஸ்ல. ஓ இல்ல ஆனா அவனுக்கு வந்துட்டு 2 பேரும் முக்கியம் இல்ல. அவன் அஜித் ஃபேனு சூர்யா மிச்சலாம் அவன் 2 முக்கியம்னால விட்டான். ப்ரோ ஏன் ப்ரோ நாளைக்கா டேக் வர நாளானிக்கா வெனஸ்டேவா இல்ல நாளைக்கா? நாளைக்கு அனௌன்ஸ்மென்ட் கிராண்டா ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் டேக் வரும். அனௌன்ஸ்மென்ட் அந்த மெண்டல் அடிச்சதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிக்கணும் ப்ரோ. இல்ல இந்த வாட்டி கொஞ்சம் பெருசா ஏத்துறோம். அதான் ஹைப் பெருசு. இல்ல ப்ரோ அந்த மெண்டல் அடிச்சதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரைக்கும். ஏன்னா இந்த வப்பாட்டி வேலைகள் அப்பதானே பார்க்காம இருப்பானுங்க. மெண்டல் கம்பேர் பண்ணுவீங்களா? அதெல்லாம் ஒரு சாம்பிள் மாதிரி. என்ன சொல்றது? இல்ல அவன் அடிச்சதை விட கொஞ்சம் அதிகமா இந்த பிரியாணி சாப்பிட்டு இந்த கல்கண்டு கொடுப்பானுங்க அந்த மாதிரி இது சாக்லேட் கல்கண்டு அந்த மாதிரி. ஆனா லிக்கர் ட்ரிங்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். லிக்கிங் ஓகேவா? லிக்கரும் சரி லிக்கிங் சரி ரொம்ப தப்பு. சரி அண்ணா யாக்காச்சும் ப்ரோ எனக்கு டவுட். இப்பதான் கேப்ஷன் பாக்குறேன். ஐயோ கொடூரமா இருக்கு ப்ரோ. எனக்கு டவுட் இந்த மால்தீவ்ஸ் அந்த ட்ரெண்ட் ஆச்சுல. ஆமா ஆமா அது என்ன இஷ்யூ அது யாருக்காச்சும் தெரியுமா? நான் பார்க்கவே இல்லை. அங்க போன அந்த டூரிஸ்ட் பொண்ணு ஒண்ணுத்த வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிக்க ஹராஸ்மெண்ட் விட பாத்தீங்கன்னா ரேப் இது பண்ணிருக்காங்க. அது எத்தனை பேருன்னு தெரியல. அது நியூஸ்ல கொடுத்துருந்துச்சு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மாதிரி. இல்ல ப்ரோ இப்ப இல்ல அங்க போனதால ஆச்சுன்னு சொல்றதா இல்ல? ஆனா யாருக்கும் அங்க போனதுனால அங்க இதாச்சுன்னு. இல்ல ப்ரோ அதுக்காக பாய்காட்டு அந்த மால்தீவ்னு போடுறதுக்கு மால்தீவ்ல எவன் போனாலும் அவனை தூக்கி போட்டு சூத்தடிக்க வேண்டியதானே? இல்ல அங்க அது சரியா எனக்கும் தெரியல. அது கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலையா? அது இல்ல தப்பு பண்ணிருக்கானுங்க. அவனை புடிச்சு குஞ்சாரத்தை விடுறத விட்டு அந்த இடத்துக்கே போக கூடாதுன்னா எப்படி இருக்கு? எல்லா ஊர்லயும் இது நடக்குது. இல்ல ஆனா இது வந்துட்டு யூடியூப் வரைக்கும் ஒரு நிமிஷம் ஜாக் எல்லாம் எத்தனை வாட்டி தெரியுமா ஆம்பளைங்களே போட்டு ரேப் பண்ணிப்பாங்க. பாத்தீங்களா? இல்ல அவன் வந்து என்னையே அப்படிதான் சொல்றான் புரியுதுங்களா? நான் ஆனா அந்த மாதிரி கிடையாது.
ஜாக்கு பையன் வெறி கொண்டோம் பாத்து. ஜாக்கு ஆட் ஆனா பண்ற சொன்னேன், ஆட் பண்ணலையா? இல்ல விக்னேஷ் bro செய்தி ஏற்கனவே உன் பேர் என்ன? டோனி 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 டோனியா? டேய் வராத ப்ரோ கொடூரமாயிடும். எந்த ஐடினே தெரியல. ஓகே ஓகே ஐடியா. வராத கெட்டு போயிடுவ. நீ ஏற்கனவே கெட்டு போயிருப்ப, இன்னும் கெட்டு போயிடுவ. சத்தியமா தான் உண்டு. நீ டோனின்னா இவர் கபில் தேவ் அந்த காலத்து ஆளு. ஜாக்கு இப்ப நீ இல்ல காஜிலே இல்ல ஒரு காஜிலே 2 வகை இது. எப்பயாவது ஆவறது. இவன மாதிரிலாம் ஆள் இருந்தா எப்பவுமே ஒருத்த ஏதாவது ஷேர் பண்ணுங்கிறான் ஒருத்த. நீ அந்த குரூப் அலெக்ஸ்? டேய் குரூப் அட்மின் நான் தான்டா அட்மின். எனக்கு இரண்டா டேய். பேரே சர்ச் பண்ண முடியலையே. இல்ல அது அந்த குரூப் நார்மலா லைட்டா சும்மா ஜாலிக்கு இந்த மாதிரி நேம் வச்சா எப்படி ப்ரோ சர்ச் பண்றது? அப்படியே வேற என்ன மாத்துறது? அஜித் குமார்னு வச்சுக்க, ஈஸியா அடிக்கலாம். யூசர் நேம் என்ன? ரஜினிகாந்த். லூசுபடி காப்பி பண்ணிட்டு போடுறாங்க மென்டல் தாயிலி. இங்க வந்து கேட்டுக்கிறேன். அக்கவுண்ட் உள்ள போ, காப்பி பண்ணு. சரியா? வந்துச்சு. விக்னேஷ் ப்ரோ சொல்லு. கப்பல்ல பெஸ்ட் ஃபுட் என்ன சாப்பிட்டுருக்கீங்க இது வரைக்கும்? அலெக்ஸ் நீ இருக்கியா அந்த குரூப்ல? அட்மின் பாரு. நீ தான் அதுல இருந்து வெளிய வந்துட்டியே. எந்த குரூப் சொல்றான்? பல குரூப் இருக்கு, இது வேற ஒரு குரூப் ஆட் பண்ணிக்கிறேன். இல்ல அந்த குரூப் எனக்கு வேணாம்பா. அலெக்ஸ் நான் அந்த குரூப் கேட்கல, நான் கேட்டது நீங்க இருக்கிற குரூப்ல கேட்டேன். அதான் இல்ல நாங்க இருக்கிற குரூப்ல நீ வந்த மாதிரி தெரியலையே. இல்ல அது ஆட் பண்ணவே இல்லை, அதை ஆட் பண்ணிவிடு. என்ன குரூப்? சாம்பார குழச்சு ஊத்துறாவா ப்ரோ? அந்த இது இல்ல ப்ரோ, நீங்க வேற. முதல்ல இந்த குரூப் சமாளியா, அந்த குரூப் வந்து இந்த குரூப் இருந்து பார்த்த வேணா இது பண்ண ப்ரோ. இல்ல இவன் அம்சத பாத்துட்டு இவன் அம்சத பாத்துட்டு சுமன் போட்டிருக்கான். இவன் ஜாக்கி சூத்த போட்டு நான் அனுப்பவே மாட்டேன்டா. ஃபர்ஸ்ட் பாக்காதடா. இல்ல இதுல வந்துட்டு தமிழ்லியோன்னு ஒருத்தர் இருப்பான். அப்பா தமிழ்லியோ. ஓகே ஓகே, அவன் போயிட்டான் நினைக்கிறேன். அவன் இல்ல ப்ரோ. இல்லையா? ஐயோ ஷிஃப்ட் போட்டு பாப்பானுங்க போல தெரியுமா? 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒரு வீடியோ வரும். 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம். சரி நம்மள வெறுத்து போயிடும். ஏன்டா சொல்லிட்டா இல்லடா, எங்களா ஜவான் டைலாக். நான் திரும்ப வில்லனா வந்து முன்னாடி நின்னா ஒருத்தர் நிக்க மாட்டேங்கிறா. அதாவது ப்ரோ அதான் இல்ல இல்லடா, இப்ப நாளா இறங்கடா ஜாக்கு விட கேவலமா பேசுவேன். எதுக்கு திருந்தணும் ப்ரோ? வாழ்க்கையில திரும்பணும் ப்ரோ. ஜாக்கு ஸ்பர்ஷா தெரியல உனக்கு? வர்ஷா யாரு? ஹர்ஷாவா? ஸ்பர்ஷானா சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாண்டா? தெரியாது, சொல்லுங்க. இல்ல அலெக்ஸ் கேட்கலாம். ஓ ஃபுட்டா? என்ன ஃபுட் ப்ரோ? ஃபுட் இது அனுப்புறேன். அது என்னது? டேய் அவர் கப்பல்ல நிறைய ஃபுட் சாப்பிடுவாரா? பாம்பு தவிர எல்லாத்தையும் சாப்பிடுவாரு. ஃபுட் கிடையாது. நான் ஷிப்ல என்ன ஃபுட் சாப்பிட்டேன்னு கேட்டதுல அப்படின்னு எனக்கு பெருசா ஒண்ணு தெரியல. என்ன சீ ஃபுட்னாலே நல்லா இருக்கும், ஆனா அதை தாண்டி உங்களுக்கு ஃபுட் எல்லாமே சாப்பிட்டாச்சு. லாப்ஸ்டர்ல இருந்து இதுல இருந்து அது நம்ம ஊர்லயும் சாப்பிட்டுருக்கோம். ஜாக் நடுக்கடல் அவுத்து போட்டு கடல் கண்ணிக்கு வெயிட் பண்ணப்போம். கடல் கண்ணிக்கு விலகு போச்சு. ஜாக்கு இப்ப அனுப்பிருங்க ப்ரோ. ஜாக் பத்தியா இதுக்கெல்லாம் லைக் பண்ணிருக்க? விக்னேஷ் ப்ரோ இதுவா? இது ஏற்கனவே நல்லாதான் இருக்கு.
நல்லாதான் ப்ரோ இருக்குது. ஜாக்கே கேப்போம். ஜாக்கே விக்னேஷனா எனக்கு அதாவது ஜாக்கே அப்துல் கலாம் பெருசா கனவு காண சொல்லி இருக்காரு, புரியுதா? இந்த மாதிரி சிறுசா கனவு பெருசா கரெக்டா. ஓ இல்ல ஆனா இல்ல ப்ரோ, மேலக்கு மீம்குது, தரமான மீம்கு. மீன் மேல மீம் தரமான மீம் இது. இல்லப்பா இது இல்ல என்ன கேட்டா ஒரு நிமிஷம், 2 படத்தை பார்க்கும்போது 2மே இன்னசென்ட்டா தெரிஞ்சது என்ன கேட்டா. ஆனா நீ இது திவ்யா பிள்ளையோட ஆக்டிங் வந்து அது செம்ம. இல்ல ஆக்டிங் தான் மங்கம். இல்ல விக்னேஷன் ஆன்டிய மனசை பிடிச்சிட்டா. இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்மளால ஜட்ஜ்மெண்டே பண்ண முடியாது. இவதான் இதுவா இருப்பா, இவதான் வில்லியா இருப்பா, எல்லாருமே அந்த அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் தான் எவ்வளவு பவ்யமா வருவாங்க காலேஜுக்கு. சரி, கீழே இருக்கிறது என்ன படம்? இது செவ்வாய்க்கிழமை. தெலுங்கு படம்டா, தெலுங்கு. செவ்வாய்க்கிழமையா? இவ்வளவு நேரம் அதுதான் சொல்லிட்டு. நல்ல வேலை நான் அதிகமா நல்ல வேலை நான் மிதிக்கலங்கறியா. ஆனா சிம்பு பண்ண அலெக்ஸ் சிம்பு பண்ண சம்பவம்னா அதுதான்டா. அப்படியே தனுஷ் மாதிரியே ஒருத்தனை பிடிச்சி போட்டிருப்பான் அந்த படத்துல. தனுஷ் மாதிரியே இருப்பான்டா. இது தனுஷ போட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆமா அலெக்ஸ், நீ இருக்க குரூப்ல ஆட் பண்ண. அலெக்ஸ் ஜாக்கு வேற ஒரு குரூப் அனுப்பிச்சுட்டு ஆட் பண்ண விட்டான். அதான் உம்மால தொங்கு பாசி. ஐயோ, கலர் கோர்ஸ் கொடுத்தோடனே மைக் ஆன் பண்ணி தூங்கிட்டாரு. என்ன ப்ரோ இந்த சாப்பாடு செமையா இருக்கு. அனுப்பு ஜாக்கு. என்னது என்ன சாப்பாடு? அந்த சாப்பாடு ஃபுட் இது நானே பண்றேன். இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கு, அதை போய் பாத்தீங்கன்னா. ஆனா என்ன ஒண்ணு கொஞ்சம் தொப்பம் உண்டு. அது சொல்லு. எப்போ இல்ல விக்னேஷ் ப்ரோ வேணாமே. எதை கண்ட கிடைச்சிச்சு. அலெக்ஸ் அனுப்பிடு. பாத்துட்டேன், வேண்டாம் விடுங்க. இல்ல அனுப்பியே தீர்ற. இல்ல நீ அனுப்புற, அவ்வளவுதான். இதெல்லாம் கண்டென்ட் உடனே கொடுத்துடலாம். இந்த ரீல்ஸ் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தோம் பாரு நம்ம ரவியா. நல்லா அவர்தான் ஐயோ கப்பல்ல வேலை பார்க்கணும்னா கண்டது. எது எங்க போட்டிருக்கீங்க? சன்ஷைன் சாப்பிட்டிருக்கியா ப்ரோ நீ? விக்னேஷ் ப்ரோ புரியல என்னது அப்படின்னா. என்னது அனுப்ப சொன்னா அனுப்ப மாட்டேங்கிற. இரியா சன்ஷைன் சாப்பிட்டிருக்கியா? இல்லையா, நல்லாதான் இருக்கு. எப்போ அலெக்ஸ் கூகுள் பண்ணி இப்பதான் கிடைச்சிச்சா? இல்ல நீ குரூப் இருக்கு. புரியல. சன்ஷைனா ஒரு நிமிஷம் காதல் கொஞ்சம் மாட்டிக்கிறா. என்ன இதுதோ சொல்ற. இப்பதான் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. இது விக்னேஷனா? சொல்லுங்க. ஐயோ, ஜிம்முக்கு போயிட்டு நம்ம உடம்பு தாங்க முடியல இந்த ஒரு வாரமா. நீ என்ன பண்ற? போன் சார்ஜர் சொல்லிட்டு இருக்கேன். அதான் இல்ல, போன் சார்ஜர் என்னடா, போன் சார்ஜரா இல்ல, போன் சார்ஜரை ஒரு பிளக் கோயரை வச்சு மாட்டிக்கிறேன், புஞ்சிட மாட்டேங்கும். இல்ல இங்கே நான் பேசுறதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு நான் ஏதோ போஸ்ட் போடுறேன். அங்கேயும் வந்து கலர் இல்ல, கலர் டெய்லி இதான் பண்ணுகிறான்.
என் மனசு சந்தோஷமா இல்ல என் மனசு சந்தோஷமாவும் எதையும் பண்ண மாட்டேன். ஐயோ ஐயோ மனசு சந்தோஷமா இருக்கலாம், அதுக்குன்னு எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறது. வாழ்க்கைன்னா இன்ப துன்பம் வரும், நாங்கதான் துன்பமா உங்களுக்கு வரோம். ப்ரோ அது பாடாத ஒரு சிரிப்பா வருது. அப்ப இது பாடு ஒத்தால ஒம்மால தொங்குதுபா நீங்க என்னெல்லாம் இன்னும் பெரிய மனுஷன் நிறைய பேர் மரியாதை கொடுத்து ஆனா இன்னாரு ஜிப்சி இருந்ததுன்னு என்னடா பண்றீங்க? இது ஓகேவாடா? எல்லா ஃபுட்டும் நல்லாதான் இருக்கு. பேசாம சல்மான் கான் ராணி தெரியாதடா இப்பதான் பாக்குறேன். ஆனா காஜ் இல்ல காஜ்னு வந்துட்டா டெடிகேஷனை பாத்தியா? நைஸ் ஃபுட், டெக்ஸ்சர்ஸ் சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா கலர்ஃபுல்லா இருக்கு. ஜாக்கி என்ன அனுப்பவே மாட்டியா? டேஸ்ட் அப்படின்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தெரியும். நீ ஷேர் பண்ணு, சார்ஜ் கம்மியா இருக்குது, போய் சார்ஜ் போடு. இல்ல நீ நினைக்கிற சார்ஜ் இல்லடா, சொல்ல வரக்குள்ள வர்றாரு. இல்ல ஸ்கிரீன்ஷாட்டே அனுப்புறேன், சார்ஜ் ரொம்ப கம்மி. இல்ல நீ அனுப்பு, நான் நம்ப மாட்டோம், அனுப்பு. சரி அனுப்புறேன். இதெல்லாம் பார்த்து எனக்கு தெரியும். இல்ல இந்த காலத்துல ஒரு பையன்ட்ட பவர் பேங்க் கூட இல்லைன்னு வச்சுக்க, அதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு. பவர் பேங்க் அது மயிர் மாதிரி இருக்குதுடா, அது ரஜினி மாதிரி இருக்குதுடா பவர் பேங்க். நான் என்ன பண்றது? அது ஏன் இல்ல பவரே நிக்க மாட்டேது, எவ்வளவுதான் சார்ஜ் போட்டு இது கனெக்ட் அலெக்ஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி இது மேல அனுப்பி இருக்கேன், இது மட்டும் டிஎம் பேரு டோனி கம்மியாகுது. இல்ல இப்ப என் போன்ல சார்ஜ் போட்டுதான் நான் யூஸ் பண்ண, நடுவுல இதுக்கு மேல போட்டா அவ்வளவுதான் போன் மறுபடியும் ஆயிடும். ரவா தோசை சாப்பிட்டுருக்கியா ப்ரோ? புரியல. ரவா தோசை, ரவா ப்ரோ, எறா தோசையா? ரவா தோசையா? ரவா தோசை, ரவா கேரம் ப்ரோ, எறா தோசை இல்ல. நம்ம ஊர்லாம் ஈஸியா கிடைக்கும். ஏன்டா நீ ரவால அதிகமா சாப்பிட்டது இல்ல, இது தெரியல, ஹோட்டல்ல சாப்பிட்டு. என்ன போன் அலெக்ஸ் வச்சிருக்க? ரியல்மி. என்ன போன் வச்சிருக்க? ரியல்மி 7 Pro. ஓ ரொம்ப கம்மியா தான் இருக்கு போல சார்ஜ். அதான் ரொம்ப கம்மியாகுது, அதான் 8% நிக்கும். என்ன ஒரு 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 5 நிமிஷம் நிக்கும், அந்த 5 நிமிஷத்துல இல்ல சொல்லி சார்ஜ் போடுறாடே பேசு. நான் ஒன்றும் சூத்துல சார்ஜ் ஏன்டா டேய் போன் இல்லடா, இல்ல நான் அதிகமா சார்ஜ் போட்டுனா நடுவில் யூஸ் பண்ணுவேன், டேமேஜ் ஆயிடுச்சுரா. இதுக்கு மேல அந்த போன் ரொம்ப டேமேஜ் ஆகும். இது இது வரைக்கும் அதான் ஏப்ரல் வரைக்கும் இதை வச்சு ஓட்டிட்டு புது போன் வாங்கிடுவேன். புது போன் வாங்கிட்டேன்னு எடுத்துக்க, அப்ப ஜாலியா இருக்கும். அப்பெல்லாம் இது சார்ஜ் நிக்கிற மாதிரி ஒரு போன் வாங்கணும்டா. ஃபர்ஸ்ட் சார்ஜ், அப்புறம் தான் இந்த ப்ராசஸரு, டிஸ்பிளே, இது கோர்லா கிளாஸ், மயிர் புண்டை கிளாஸ், அதெல்லாம் அப்புறம் தான் கேமரா. இது லாரி பேட்டரி ஒன்னு வாங்கிட்டு அதுல இன்வெர்டர் கனெக்ட் பண்றேன். லாரி பேட்டரி அதுதான் கூடவே வச்சு. இல்ல ஒரு உண்மையிலே இல்ல 8000 மெகாவாட்ஸ்ல வந்துட்டு ஒரு போனை கண்டுபிடிச்சாங்க வெள்ளக்காரன் ஒருத்தன். ஆனா அது வெயிட் ஆகுதுன்னு அவங்க நிறைய பேர் வாங்க இது சரி அலெக்ஸ், என் போனு போக்கோ X3 6000 வச்சு காலையில நான் போடும்போது 94 இருந்துச்சு. இப்ப எவ்வளவு தெரியுமா இருக்கு? 90. இப்போ வந்துட்டு நான் ஈவினிங் வரும்போது 62 என்னமோதான் இருந்துச்சு. 62 இருந்துச்சு. நீ போனை யூஸ் பண்ண மாட்டேன், நான் லவர் மாதிரி தடவை போனை. ஜாக்கி அனுபவத்தி ஒழிச்சிட்டு இருப்பாரு. ஜாக்கெல்லாம் இல்ல ஓட்ட போட்டுருவோம் ஜாக்கி. தர்பார் அந்த ஃபைட் சீன் ஏதோ டெம்ப்ளேட் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு போல. அந்த சுனில் செட்டிய வயித்துல குத்துவாரு,
வயிற்றுலையா? நான் ஷேர் பண்ணிடுறேன். நிறைய போட்டு வச்சிருக்கேன்டா. நானு எக்ஸ்பீரி வந்துட்டு கடைசியா லைக் போட்டிருக்கிறது 15 வருஷம் இருந்தேன்னா பாக்குறேன். பார்த்து சிரிச்சுட்டு இருந்தது. விஜய் தேவர்கொண்டா ப்ரோ ஹேண்ட்பால் இருக்கு ப்ரோ. ஜாக்கு மீனாட்சி அப்புறம் பாத்துக்கனா நான் போயிட்டு சார்ஜ் போட்டோம். இப்ப பாரு அலெக்ஸ் போயிட்டு சார்ஜ் போட்டு திரும்பி ஒரு 12:30 வந்துடுவான். இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அதான் இந்த ஆனா கிங் ஏன் மியூட்லயே இருக்காருன்னு தெரியல. அதான் தெரியல போன வச்சு போயிடாரு. பேசவே இல்லை ப்ரோ. அதான் வந்ததுல இருந்தே பேசல. 10 மணில இருந்து ஜாக் ஓடிட்டான். இல்ல நேரம் போவான் குரூப்ல எல்லாத்தையும் தான் இமேஜ் 4K சேவ் பண்ணு. இமேஜ் 4K லோடு ஹை மோடு சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு நேரா பாத்ரூம் ஓடும். ஒரு அவையில கிளம்பி ஏதுன்னு 11 பால். நல்ல வேலை அந்த குரூப் வந்து உடனே லெஃப்ட் ஆயிட்டேன். இது ரொம்ப அதெல்லாம் மைண்டே மாத்திருந்தா அந்த குரூப்.